கேக்குதா? கேக்குதா அஜித்? கேக்குது ப்ரோ. சரி, நானு வந்துட்டு போன் வந்துருச்சு, அதனால அக்செப்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, ஓகே. எங்க வேற யாரும் நீங்க காணோம். போலியாண்ணா? வருவாங்க. நீங்க போலியா? போறேன் இப்போ 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஷோ போனோம். ஓகே ஓகே. அப்போ ஓஜாஸ் கம்பீரா தான். என்னப்பா இது வேற சப்டைட்டில் வேற வருமா இல்லையா டவுட்ல, மோஸ்ட்லி வராது. இல்ல நான் வரல, சொல்லிட்டாங்க, அபிஷியலாவே சொல்லிட்டாங்க சப்டைட்டில் இல்லைன்னு டிஎன்ல இன்னைக்கு. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுற நிலைமையில தான் பார்க்கணும் போல. நீங்க வேற எங்க ஊர்ல ஷோவே போடலண்ணா. ஆக்ஷன் படத்துக்கு எதுக்குப்பா சப்டைட்டில்? எங்க ஊர்ல நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ, 1:25க்கு. அப்புறம் 10 மணிக்கு ஒரு தேட்டர்ல தமிழ்லயே கொடுத்துருக்காங்க. பாத்துருவேன். தமிழ் தானா? தமிழ் கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சா? ஓபன் பண்ணிருக்காங்க, தமிழ்ல தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் ஸ்ரீசக்திலையும் பண்ணிருக்காங்க, கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சா? அது தெரியலையே. அதுதான் அது பிரச்சனை. எனக்கு கேட்டா தெரியும். ஆமா வீரா. என்ன ப்ரோ புரியல? ஓஜி பாக்கலையா? நாளைக்கு காலைல ப்ரோ, இங்க பிரீமியர்லாம் இல்ல. அப்படியா? ஓகே ஓகே. ஆமா, இது சின்ன ஊரு தானே. என்ன பரணி ப்ரோ வரல? கொடுத்துருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. ஒன்னும் வந்து பரணி பார்க்கல. ஓகே ஓகே. சுதன் ப்ரோ இப்ப போறதா சொல்லிட்டு இருந்தாரு நைட் ஷோ. கீழே கை காட்டுறாங்க சுகுமார் ப்ரோ நிறைய. கமல் வந்துட்டு கீழே போறான், என்னன்னு தெரியல. நானும் போறேன் இப்போ. சுவன் மட்டும் இல்ல, நானும் போறேன். எத்தனை மணிக்கு ப்ரோ? 10 மணி ஷோ. கிளம்பிட்டு ஒன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன். ஓஹோ, அப்ப ஸ்பேஸ் அது பாட்டு போவோம், முடிக்கும் போது முடிச்சிருவேன். ஓகே ஓகே. பரணி வந்தவனே விஷால்லாம் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போயிடுவேன். பிரகாஷ் வந்துருவாரு, இன்னொரு half அன் ஹவர்ல வந்துருவாரு, 15-20 மினிட்ஸ்ல. ஓகே ஓகே. இன்னும் யாரும் வரல, ஸ்பீக்கர் யாரும் வரல. விஷால் ப்ரோ வருவாரு, பேசிட்டு தான் வருவாரு இவ்வளவு நேரம். அவரு ஸ்பீக்கர் நம்ம அப்டேட் ஆரம்பிப்போம். பரணி வராதனால நம்ம அப்டேட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். வந்தா பரணி கிட்ட அப்படியே கொடுப்போம். ஏன்னா மாவீரன் சொல்றியா அப்டேட், இல்ல அஜித் நீ சொல்றியா? ப்ரோ எனக்கு அப்டேட் எப்படி தெரியும்? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஸ்லோவா சொல்ல முடியாது எனக்கு. அதெல்லாம் நீங்க ட்வீட் போட்டிருப்பீங்க, அதை வரிசையா பார்த்து சொல்லிட்டு வருவீங்க. பல்தான் சொல்றீங்களா அப்டேட் வரிசையா? என்ன ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன். பரணி வந்தோடனே என்ன இருந்துச்சுன்னா பரணி சொல்லுவான். ரைட் படத்தோட புக்கிங் ஓபன் ஆயிருக்கு. ரைட் படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. நட்ராஜ், அருண் பாண்டியன் நடிச்சிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு வந்துட்டு ட்ரெய்லர்ல வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, சக்தி திருமகனோட செலிபிரிட்டி ஷோ நேற்று தான் நடந்தது. நிறைய செலிபிரிட்டி வந்து அந்த படத்தை நேற்று என்எஃப்டிசி அடையாறுல பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த படத்தோட அவங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே,
கேஆர்ஜி கண்ணன் ரவி குரூப்போட ப்ரொடக்ஷனோட மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு டார்புகா சிவா அப்படின்றவர் அன்போட இருக்காரு. யாருன்னா இவரு உமாபதி ராமையா, தம்பி ராமையா பையன் வந்து அவரோட டெபியூட் டைரக்ஷனல்ல பண்ண போற படத்தோட மியூசிக் டைரக்டர் இவரு. இன்னும் பல அப்டேட்ஸ் வந்து அபிஷியலா அவங்க ஒன் பை ஒன்னா விடுறதா இருக்காங்க. இது இல்லாம வேற எதனா அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படங்கள்ல பல்ட்டியோட கவுண்ட் டவுன் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற என்ன எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே பெருசா என்னோட டைம் லைன்ல பார்க்கலாம். இட்லி கடையோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயினா வந்து அந்த ஜூனியர் குப்பனாவோட அந்த இட்லியோட காம்போ, இட்லி வித் சிவனேசன் இட்லி காம்போ அப்படின்னு வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கான். இட்லி வித் மட்டன் சுக்கா, அதாவது மதுரை மட்டன் கறி, ஃபிஷ் கிரேவி, என்னென்னதோ இருக்குப்பா. பார்த்தேன், நல்லா இருந்தது ப்ரொமோஷன், நல்ல வே ஆஃப் ப்ரொமோஷன் அது. இப்ப ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் போயிட்டு இருந்தது, முடிஞ்சிருச்சு. அதுலயுமே நிறைய ஒரு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இருக்கிற வரையும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். ஓஜி இன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது. இப்போ ப்ரீமியர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அது கூட ட்ரெய்லர்ல ஆட் பண்றாங்க அந்த நவீன் போலீஸ்க்கு. சொல்லிட்டீங்களா? ஆமா ஆமா, அதுவும் ஒரு அப்டேட் தான். சரி, இப்போ ஓஜி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வேர்ல்ட் வைட் எப்போ? நேற்று நான் பார்க்கல, நிசாம்ல 7 மணின்னு போட்டிருந்தாங்கன்னா, ஆந்திர பிரதேச ஒரு சில இடத்துல 9 மணின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு கரெக்டா தெரியல எங்க எத்தனை மணின்னு. விஷால் சொல்லுப்பா. ரிலீஸ் பண்றாங்க வேர்ல்டு வைட் 9 மணிக்கு தான் ப்ரோ ஓஜி எல்லா இடத்துலயுமே. 9? ஓகே. ஆமா அண்ணா கேட்கல விஷால். எதை சொல்ற? பேசுப்பா, கேக்குதா? அண்ணா எனக்கு இப்பதானே கேக்குது. என்னப்பா ஓஜி பாக்குறியா? ஓஜி 100+ ஓப்பனிங் அஃபிஷியலாகவே போட்டாங்க. ஹரியர் மூலமோட டோட்டல் கலெக்ஷனை இது ப்ரீ புக்கிங்லேயே எடுத்துருச்சு. படமும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது சினாப்சிஸ் பார்த்தோன்னா அது நம்ம நார்மல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். ஜிபிஓ அதெல்லாம் தேவையில்லைப்பா, ஒரு மாஸ் ஹீரோவுக்கு அதான் தேவையில்லை. குட் பை அட்லீஸ்ட் சினாப்சிஸ் என்ன சொல்லு பார்க்கலாம். அந்த சினாப்சிஸ் தானே இதுக்கும் போட்டுருக்காங்க, அதைத்தான் சொல்றேன். அதான் கேக்குறேன் என்ன. ஆனா அந்த படம் வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்களா ஃபேன்ஸ், அவ்வளவுதான். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. நவீன் ப்ரோ, இப்போ தீபாவளி ரிலீஸ் இதுக்கு அப்புறம் ஏதாவது ஆட் ஆகுமா ப்ரோ? இந்த மந்த், இந்த இயர்? அதான் ஆல்ரெடி வந்துருச்சு. பைசனு, டீசல், வேற என்னது, டியூடு, அதுக்கப்புறம் டியூடா எல்ஐகே ஒண்ணும் தெரியல, அதுவுமே ஒன்னும் போயிட்டு தான் இருக்கு. வெளியே போய் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எல்ஐகே இல்ல, டியூடு தான் ப்ரோ வருது. அது ஒரு ஈவென்ட்ல அந்த பிரதீபே சொல்லிட்டாப்ல டியூடு வருது. இல்ல அவர் சொல்றது இல்ல, உள்ள ஒன்னும் போயிட்டு தான் பாருங்க டாக்டர், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே ஓகே. இது இன்னைக்கு விபில வந்துட்டு ஷூட் இருக்கு, பாட்டு இருக்கு, எல்ஐகேல பாட்டும் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சீன்ஸும் ஷூட் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நவீன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, இது 3 தாண்டி ஏதாவது ஆட் ஆகுமா ப்ரோ? வேற ரிலீஸ் ஏதாவது டீசல் ஒரு படம் உண்டு, கார்மேனி செல்வம். ஆமா, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னாங்க, பார்க்கணும். இந்த சமுத்திரக்கண்ணியும் கௌதம் மேனனும் கார்மேனி செல்வமா ஏதோ ஒண்ணு. ஓகே ஓகே, லோ பட்ஜெட் மூவின்னு நினைக்கிறேன். ஓகே. அப்டேட்ல எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் இந்த 3 படத்துக்கும்? டியூடு, பைசன், டீசல் இதெல்லாம் மேஜரா ஷேர் பண்ணிக்க பாருங்க. அது டீசல் நல்லா இருந்தது, அது ஒரு ஃபீல் குட்டா, நல்ல ஒரு ஃபேமிலி மேனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. பாருங்க, அது ஒரு சின்ன படம், அது ஆட் ஆகுது, ஆனா நல்லா வந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க சொன்னாங்க. ஓகே ஓகே. டீசல் ட்ரெய்லர் எப்போ ப்ரோ வரும்? லைக் இந்த ஒரு நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா டீசல்?
இது இல்லாம இன்னும் ஒரு 1 or 2 ஒரு படம் அதிகபட்சம் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. பைசன் டூடு ரெண்டும் ப்ராமிசிங்கா இருக்கு, பார்ப்போம். பைசன் சாங்ஸ்லாம் யாராவது கேட்டீங்களா? பிடிச்சதா உங்களுக்கு யாருக்காவது? அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டேன் ப்ரோ, நல்லா இருந்தது. சூப்பர் தலைவா. ஃபர்ஸ்ட் சாங் கேட்டேன், செகண்ட் சிங்கிள் இன்னும் கேட்கல ப்ரோ. அது நேற்று கேட்கலான்றது மறந்துட்டேன். இப்பதான் ஒர்க் முடிச்சு வந்தனால இனிமே தான் கேட்கணும். இது ட்ரெய்லர் எப்போ ப்ரோ வரும்? இந்த டீசல்து ஹரிஷ் கல்யாண் படம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 இதுக்கும் ட்ரெய்லர் எல்லாமே இட்லி கடைக்கு அப்புறம் தானே, இட்லி கடை ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலுமே வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் வரும்பா. ஓகே ஓகே ப்ரோ. என்னண்ணே நீங்க பிரகாஷ் அண்ணன் பரணி ப்ரோ என்ன கதை? பிரகாஷ் வெளியே போயிருந்தாரு. அவர் வந்து 1/2 an hourல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. பரணி வந்து தெரியல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. சத்தி திருமகன் நல்லா இருக்கா ப்ரோ மூவி? எங்க அத பத்தி கேட்டீங்கன்னா அவர் கிட்டுன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. கேட்டிருக்கீங்க, கேட்க வேண்டிய கேள்வி இல்ல ப்ரோ, கிருஷ்ணா பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. அது லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ சத்தி திருமகன் இந்த வீக் போலான்ட்டு இருந்தேன். அதான் சரி எப்ப இருக்குன்னு கேட்கலான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவா. அதாவது லாஜிக்லாம் நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு பொலிட்டிக்கலா பெருசா வந்து தெரியாது அப்படின்னா இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், நல்லா கனெக்ட் ஆகும். இல்ல எனக்கு பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் தெரியும், நான் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நிறைய பார்ப்பேன், பொலிட்டிக்கல் பத்தி வந்து நிறைய சின்ன ஃபிளா இருந்தாலுமே எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மனநிலை, அதாவது அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேரு. அது தாண்டி பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் படமா இருக்கும். ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜ் வரையும் கூட இருக்கலாம். எனக்கு பொலிட்டிக்கலா வந்து பெருசா தெரியாது, எனக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பராகவே இருக்கும். அதுதான் என்னோட ஒரு இது. சுகுமார் அண்ணா, இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க லக்கி பாஸ்கருக்கும் முத நாள் பிரீமியர் போட்டாங்க, இதுக்கும் போடுறாங்க. நம்ம இதுல ஜிபியூக்குலாம் முயற்சி பண்ணாரு, என்னதான் சிக்கல் நமக்குள்ள? இல்லப்பா, இது அதர் ஸ்டேட்டோட இது வேற, நம்ம ஸ்டேட்டோட இது வேற. இல்ல ஆனா பண்ணலாமே, நைட் ஷோ போடலாமே, நல்லா சூப்பரா இருக்கும்ல சில படத்துக்கு போட்டா. இல்ல ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து அங்கதான் வந்து நம்ம லாக் ஆகும், பர்மிஷன் வாங்கணும், அது அவ்வளவு ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. விஷால் ப்ரோ அதே மாதிரி அங்கேயும் வந்து என்னன்னா அந்த பர்மிஷன் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணி அது வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது வாங்கிட்டாலுமே கூட இந்த யூஎஸ்ஏல வந்துட்டு நம்ம படங்கள்லாம் வந்துட்டு அதிகமான நம்ம வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் பிரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அந்த பிரீமியர் வந்துட்டு அங்க சேல் ஆகுதுல்ல, அந்த சேல் வந்துட்டு இங்க போட்டாங்கன்னா அது குறைஞ்சிரும். ஸோ அதனால வந்துட்டு அவங்கள அந்த அந்த மார்க்கெட் அங்க பிடிக்கணும், அந்த ஓப்பனிங் அங்க வரணும் அப்படின்றதுனால இங்க போடுறதே கிடையாது பெரிய படங்கள் மெயினா பிரீமியர். ஏன்னா இங்க அவங்க வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோ நாங்க பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி இங்கேயும் போட்டு இங்கேயும் பிரீமியர் போட்டா அப்ப அவங்க எதுக்கு நான் காசு கொடுத்து அவ்வளோ நான் நார்மலா பாக்குற படங்களோட டபுள் மடங்கு அவங்க வந்து காசு கொடுத்து பாக்குறாங்க அந்த படத்தை. ஒரு 1000 ரூபாய் ஒரு டிக்கெட் இருக்குன்னா 2000 ரூபாய் கொடுத்து பாக்குறாங்க. அவங்களாம் எதுக்கு பார்க்கணும் 2000 ரூபாய் கொடுத்து நான் பிரீமியர் அப்படின்னு நினைப்பாங்களே, அப்ப யாரும் போக மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இருந்தாலுமே லோக்கல் மார்க்கெட் வந்துடும். பெரிய ஸ்டார் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஓப்பனிங் வந்துடும். பெரிய ஸ்டார், நான் சொல்றது பெரிய ஸ்டார் படங்கள். அதனால சின்ன ஸ்டார் படங்களோட சின்ன படங்கள் எல்லாம் பிரீமியர் முன்னாடியே போட்டுடுறாங்க தமிழ்நாட்டுல, பெரிய ஸ்டார் படங்கள் போடுறது இல்லை. ஏன்னா சின்ன படத்தை நீ ஓவர்சீஸ்ல பிரீமியர் பண்ணாலுமே வந்து அது அவ்வளவு காசு கொடுத்து பாக்குறதுக்கு ஆள் கிடையாது, பார்க்கவும் மாட்டாங்க. அவ்வளவு காசு கொடுத்து நான் எதுக்கு பார்க்கணும், இவ்வளவு இந்த படத்துக்கு அவ்வளவு ஐப் என்ன இருக்கு அப்படின்னு பெரிய ஸ்டார் படத்துக்கு பார்க்க ரெடியா இருக்காங்க. இங்க போட்டாங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுதான் பிசினஸ் தான் ரீசன், வேற எதுவும் இல்லை. மெயின் ரீசன் பிசினஸ் தான் இது. அவங்க இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் அந்த பிசினஸ் பெருசா பாக்குறாங்க. ஓகே, இல்ல எனக்கு வந்து அந்த பிசினஸ் வேண்டாம், எனக்கு அந்த ரிவ்யூஸ்னால எனக்கு பிசினஸ் அடி வாங்குது அப்படின்னு நினைச்சு கடந்த சில படங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் ஒரே டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் டைம்ல வந்து பிரீமியர் பண்ண படங்கள்லாம் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும் என்ன படங்கள்னு, நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் சமீபமா நிறைய படங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இந்தியா டைம், இப்போ மதராசிலாம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிற டைம்ல தான் வந்து படம் வந்து அங்கே முடிகிற மாதிரி ஒரு நைட்லேயே, யூஸ்வலாக நைட்லேயே ரிவ்யூ வந்துடும். இப்போ ஓஜிலாம் வருது இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சில படங்கள்லாம் முன்னாடியே வந்துருது இல்லை. இப்போ கங்குவா, விடாமுயற்சிலாம் ரொம்ப முன்னாடி போட்டாங்க அங்கெல்லாம்.
அந்த மாதிரி இல்லாம இப்போ இதுக்கெல்லாம் கங்குவாவா ரெட்ரோக்கெல்லாம் போடவே இல்லை பிரீமியர். ஆனா கமல் ப்ரோ, இன்னைக்கு நைட்டு நம்ம தெலுங்கு வெர்ஷன் போய் பார்த்தோம்னு வைங்களேன், பவர் ஸ்டாரோட கிரேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர்ல புக்கிங். பயங்கரமா இருக்கும் ப்ரோ, பயங்கரமா. அதே மாதிரி விஷால் ப்ரோ, இன்னொரு பிரச்சனை என்னன்னா மற்ற இடத்துல வந்து ஏர்லி மார்னிங் ஷோ போட்டுறாங்க ப்ரோ. 4 மணி 7 மணி. இப்போ நம்மளுக்கு 10 மணிக்கு போடுறாங்கன்னா அது 1 மணிக்கு முடியும். மினிமம் 10 12 1 மணிக்கு முடியும். நீங்கள் அடுத்த ஷோவே 3-4 மணிக்கு போடும்போது அந்த மற்ற ஏரியாவில் வந்து டைம் லேப்ஸ் வந்து கம்மி. இங்கே நம்ம போட்டோம்னா இங்கே நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தா அடுத்த ஷோ 9 மணி தான். அது பெரும் பிரச்சனையாகும் நடுவில் டைம் பிட்வீன். ஓஹோ. ஸ்மார்ட் வந்திருக்காரு. ஹாய் ஸ்மார்ட். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. தூக்கமா? ஏங்க வர வர டெடிகேஷனே சரியில்லை, எனக்கு புரியல. டிஃபமேஷன் கேஸ் போட போறேன். அதுக்கும் டிஃபர்மேஷன் கேஸ்க்கு என்ன சம்பந்தம்? எவனவங்களுக்கு ஆளாக்குறீங்க, டைமுக்கு ஸ்பேஸ் போடாம ஸ்பேஸுக்கு வராம. அது டிஃபர்மேஷன் கேஸ்லயே வரும். ஆமா, எங்களெல்லாம் வந்து அலட்சியப்படுத்துறீங்கல்ல. ஒரு மனுஷன் ஸ்பேஸ போட்டு உட்காந்துருக்காருல சுகுமார் அண்ணன், அவருக்கு ஒரு இது இல்லையா? ப்ரோ எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, அந்த டைமுக்கு நம்ம ஆரம்பிக்கணும்ல. அப்டேட் கொடுக்க கூட ஆள் இல்ல பரணி. ஆமா இல்ல பரணி ப்ரோ, நீங்க 9 மணி ஷோ 9:30 போட்டா கோவப்படுறீங்களா? 8:30 மணி ஸ்பேஸ் நீங்க 8:45 போட்டா லிசனர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க உங்களை? 8:40 போட்டோம்பா. அவரை சும்மா கலாய்க்கிறேன். நீங்க கிட்ட வேண்டியது என்ன இல்ல, சுமாரா நீங்க அப்டேட் சொல்ல வேண்டியதானே? நீங்க சொல்ற மாதிரி வருமா? வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இல்லையே. அந்த வாய்ஸ் வேணும்ல எங்களுக்கு. நீ சொல்ற மாதிரி வராதுன்றது எல்லாரும் சொல்லிட்டாங்க பரணி. அப்படிலாம் நான் இல்லைன்னா வந்து விஷால் ப்ரோ இருக்காரு, நீங்க இருக்கீங்க, பிரகாஷ் ப்ரோ எங்க? அதான் யாருமே இல்ல. வருவார், 1/2 hour ஆகும் அப்படி இருந்தாரு என்கிட்ட. ஓகே ஓகே, நான் இப்பதான் வர போயிட்டு வர ஆள் சரியில்லை. அதே வர வர நானுமே வந்து பணி அதிகமா பண்றேன். நீ ஒரு 10 மணி தாண்டிடுச்சுன்னா கால் முடிச்சுட்டு வீடியோ கால் போயிடுறாங்க. ஓ வீடியோ கால். ஓகே ஓகே. வீடியோ காலா? நம்ம வயசு பையன் யாரு கூட வேணாலும் இருக்கலாம். ஒமேகல் யூஸ் பண்ணிருக்கீங்களா பரணி? ஒமேகல் அதுதான் பேன் பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? பேன் பண்ணாலும் இல்ல யூஸ் பண்ண புரியலையே. வெப்சைட்டே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணாம முடியுமான்னு கேக்குறீங்க, யூஸ் பண்ண தெரியாதான்னு கேக்குறீங்க. வேற அந்த மாதிரி சைட் நீங்க எதுவும் போனது இல்லையா? இல்ல ப்ரோ, என்கிட்ட வெப்கேமே இல்ல. சரி, அப்புறம் சும்மா அது ஆஃப் டாபிக் தான், எதுவும் வேற பேசாதனால கேக்குறேன். இந்த அமேசான் பிக் பில்லியன் ஃபெஸ்டிவல் யாரெல்லாம் என்னென்னலாம் போட்டீங்க? ப்ரோ அது ஃபிளிப்கார்ட் ப்ரோ, அமேசான்ல. அமேசான்ல அது ஓகே, கிரேட் இண்டியன் பேரை மாத்திட்டேன் விடுங்க. விஷால் ப்ரோ நீங்க என்ன வாங்குனீங்க? நான் வந்து இந்த போட் ஹெட்செட் ஒண்ணு நிர்வாணா ஏதோ 11,000 இருந்துச்சு, இதுல 1,800 ரூபாய்க்கு வந்துருது. வணக்கம் பண்ண வாங்கிட்டேன். இல்ல ஆக்சுவலா அந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருந்தாதான் மொபைலுக்கு. எதனா ஆஃபர் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இந்த எல்லாமே ஆஃபர்ல இருக்குண்ணே. ஸ்லிப்பர்லாம் ஆஃபர்ல இருக்காப்பா? கிராக்ஸ் ஸ்லிப்பர் ஆஃபர்ல இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எனக்கு பார்த்தேன் வரல. உங்களுக்கு கிராக்ஸ் ஸ்லிப்பர் வேணும்னா நீங்க மீஷோ போலாம். மீஷோல எப்பயுமே கம்மி விலையில தான் இருக்கும். இது கிராக்ஸே இல்லப்பா, ஏமாத்திடுறாங்க. இப்படிதான் நம்பி ஒரு வாட்டி யாரோ சொல்லி வாங்கினேன். நல்லா ரீப்ளேஸ் பண்ணிடுங்கண்ணே. அதான் நீ வேற அது கிராக்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எல்லாம் ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். சுகுமார் நான் கோவஸ்ட் கொடுக்கணும். நான் எப்போ கொடுத்துட்டு நீ தான் அக்செப்ட் பண்ணல. இப்பதான் காமிச்சது. OnePlus போட்டிருந்தாங்க ப்ரோ. OnePlus பட்ஸ் வந்து சீப்பா இருந்துச்சு. நான் முதல்ல வாங்கும்போது 4,000 3,000 ரேஞ்சில் இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் 8,000 9,000ன்றானுங்க. பார்த்தா ஐயோ என்னப்பா இது வாங்கணுமா அவ்வளவு காசு கொடுத்து அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஆயிடுது. சரி சுகுமார், நீங்க பெய்டு பிரீமியர் ஷோ போறீங்களா?
இப்ப போறோம்பா, கோடி இப்ப கணக்குல கிளம்பிட்டேன். சம்பாதிச்சா எப்படி மனசு வலிக்கும்? இதுக்கு மட்டும் பதில் கிடைக்குமா? அட நீ வேற கம்னு இல்ல, நான் வந்து காலில் போற ஸ்லிப்பருக்கு எதுக்கு அவ்வளவு போடணும்ட்டு தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அக்கா போட்டங்க மாதிரி கட்டி அடிச்சிருப்பாங்க. இத்தனை செலவு பண்ணுமா அப்படின்ட்டு. ஜில்லு ப்ரோ இவரு லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாரு. ஆனா சினிமா டிக்கெட் புக் பண்றதுக்கு யோசிப்பாரு, இந்த மாதிரி செருப்பு வாங்குறதுக்கு யோசிப்பாரு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இல்ல அக்கா கணக்கு கேட்பாங்களே வீட்டுல, பே ஸ்லிப்ப கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் புக் இது பேங்கிங் ஸ்டேட்மெண்ட் இல்லங்க, பாப்பாங்கல்ல. அவர் நடுவுல உடம்பு குறைச்சாருல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த விராட் கோலி குடிக்கிறாமே பிரான்ஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரிலாம் ஆர்டர் போடுறாராம். ஒன்லி ஃபாரின் வாட்டர்ஸ் தான் நான் குடிப்பேன் அப்படின்லாம் பண்றாரு போல. அதுக்கே ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறேன். இல்ல விஷால் ப்ரோ அவ்வளவு மேல இல்ல விஷால் ப்ரோ, நீங்க வேற கிராக்ஸ் செருப்புக்கே இவ்வளவு யோசிக்கிறாருன்னா வாட்டர் பாட்டில். அப்ப அவர் வந்துட்டு ஃபேமிலி மேனா ஒரு சேவிங்ஸ்ல இருக்காரு. நீங்க பண்ணுன தூமாருண்ணா பேசாம இருக்காரு. மதுரை ஈவெண்ட் முடிஞ்சா இட்லி கடை தெரியல, முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல ப்ரோ. லைவா ஏதாவது வரும், இது பேசியிருக்காங்க அது பேசியிருக்காங்க அப்படின்னு போட்டாங்க. வீடியோவா வந்துட்டே இருந்துச்சு மவீரன், உங்க கண்ணுல ஒண்ணு கூடவா படல? இல்ல இன்னைக்கு ஆமா, என் கண்ணுல இன்னும் படல. சுஜித் லைட்டா ஒரு இது கொடுத்திருக்காரு ப்ரோ. சுஜித் கதை ஓஜி டைரக்டர் என்ன கொடுத்திருக்காரு? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி இல்ல, ப்ளீஸ் ரீவிசிட் சாஹோ பிஃபோர் கம் டு ஓஜி அந்த மாதிரியா? இல்ல இனி எல்லாம் நல்லா நடந்தா இந்த யூனிவர்ஸ் பெருசாகும், அந்த நம்பிக்கை, அந்த இது வந்து இந்த ஸ்டோரி வந்து பெருசாகும், அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்குதுங்க ப்ரோ. அடிக்குதுங்க. அந்த வாட மாதிரி இருக்கு ப்ரோ, பழைய வாட மாதிரி இருக்கு. அந்த இந்த யூனிவர்ஸே மறந்துடலாம் தலைவா, ஒரு அளவு கடுப்பாகுது. ட்வீட் போட்டிருக்காராக்கமா? ட்வீட் அந்த லோக்கி போடுவார்ல ஒரு இது மாதிரி படம் ரிலீஸுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. டிஎம் பண்ணணும். ஏங்க போட்டோவையும் காப்பி அடிக்கிறாங்க, பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் காப்பி அடிக்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல ப்ரோ, நம்ம தமிழ்ல மட்டும்தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, தெலுங்குல இப்படி யாருக்கு இல்லைன்னு அந்த ஆதங்கம் தான். அதோட நாளைக்கு இன்ட்ரோ எப்படி இருக்க போதோ காமிக் புக் ஸ்டைல்ல ப்ரோ. நான் இன்ட்ரோக்கு தான் ப்ரோ வெயிட்டிங், மரண வெயிட்டிங். எதுக்கு தலைவா? புரியல. பவன் கல்யாண் ஓஜி காமிக் புக் இன்ட்ரோ. ஓகே ஓகே. இன்னைக்கு ஏதோ ஒன்ஸ் மோர் இல்ல சுகுமாரண்ணா கத்தானா கேம் விளையாட விட்டாங்க. நிறைய சொன்னாரு. ஃப்ரூட் நிஞ்சா கேம் நம்ம பவன் கல்யாண் காரு வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. நான் கொஞ்ச நேரம் விளையாண்டேன். அஜித் பட் நீங்க எப்ப போறீங்க? நாளைக்கு தான் ப்ரோ. எங்களுக்கு நீங்க பிரீமியர்லாம் எதுவும் கிடையாது. நாளைக்கு காலையில தேமுக ஷோ இருக்கு. கோயம்புத்தூர் போனா வேலை யார் பார்க்கறது எனக்கு புரியலையே. ஐயா நான் அமெரிக்கன் டைமிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அமெரிக்கன் டைம்ல ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அமெரிக்கன் டைம்ல காலையில 5 மணிக்கு முடிஞ்சிரும்ல. ஆமா. அப்புறம் என்ன 9 மணி ஷோ போகிறதுக்குன்னா? எனக்கு புரியல. இங்க இருந்து நான் கோயம்புத்தூர் கிளம்பி 9 மணிக்கு போயிட்டு வரக்கு நான் 10 மணிக்கு அசால்ட்டா ஜாலி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தேட்டர் போவேன்ல. சரி ஓகே ஓகே. எப்படி கலைமாமணி அவார்டு கொடுத்திருக்காங்களே, அதை பத்தி சொல்லிட்டு பாரு. நீ அது சொல்ல மறந்துட்ட. அது உங்க ட்வீட் தான் நானே காப்பி அடிச்சு போட்டேன். பாவம் ஒரு கஷ்டப்பட்டு விடுங்க. அங்க ஒரு டேரக்டர் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அத பத்தி 2 வார்த்தை பேசுங்க. இல்ல அதெல்லாம் இன்னைக்கு இல்ல, அதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ வந்தாதான் ஜாலியா இருக்கும். இல்ல அனிருத்துக்கு எஸ்ஜே சூர்யா, சாய் பல்லவி, விக்ரம் பிரபு, மணிகண்டன், ஜார்ஜ் மெரியன், சாண்டி, லிங்குசுவாமி இவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கலைமாமணி அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபார் தி இயர் 2020. தெனாலிராமன் ஒரு படம் இருக்கு பரணி ப்ரோ. அதுல ஒருத்தர் கேட்பாரு உங்களோட தாய்மொழி எது அப்படின்னு கேக்குறப்போ தெலுங்கு தமிழ்னு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உங்க ஃபேவரட் ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் மீதி எல்லாம் சொல்றீங்க. எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. நீங்க அப்படி கூட நினைச்சுக்கங்க ஜில்லு ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அனிருத் எனக்கு ஃபேவரட் தான், அனிருத் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், ஒன்னும் பிரச்சனை. நான் போட்ட ஆர்டர் வேற, அனிருத் தான் ஃபர்ஸ்ட் போட்டுருப்பேன். உங்க ஆர்டர் தானே நானும் காப்பி பண்ணி போட்டேன்னு. இப்ப சொல்லும் போது அனிருத் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஏங்க விடுங்க, இப்ப மதசில அவர் அனிருத் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு யாராவது வந்து சாயபங்கர் போது சாயபங்கர் பேர் ஃபர்ஸ்ட் வரும். எங்க ஒரு வருஷத்துல 8 படம் பண்ணிருக்காரு. சாயபங்கருக்கு எங்க கலைமாமணி கொடுக்கல, நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னு கேட்பாரு. இருங்க
அனிருத் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், எஸ்கே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயா விடுங்க. பரணி ப்ரோ இந்த லியோ ஓஎஸ்டி எப்போ வரும்னு கேட்டு க்ளோஸ் சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரெண்டா? புரியலையே. சுகன் ப்ரோ, அது ஒரு ட்ரெண்டு ப்ரோ. நான் அதை வச்சு சொன்னேன், நீங்க அப்படி நினைக்காதீங்க. அது வாங்க சுகன் பகவானே எப்படி இருக்கேள் பகவான்? வெஸ்டர்ன் சைடுல ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஃபேவரட் சரி, விக்ரம் பிரபுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு யாரோ கேக்குறாங்க. விஷால் கேட்க சொல்றான். நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒரு படத்தோட பெய்ட் பிரீமியர். விஷால் கேட்க விக்ரம் பிரபுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்க சொன்னா விஷால். அண்ணன் ஆதி அண்ணன் போட்டிருந்தாரு, கீழே ஒருத்தன் டானாக்காரன்னு போட்டிருந்தாப்ல. டானாக்காரனுக்கு கலைமாமணி அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. தெரியல, ஏதாவது கொடுத்துருப்பாங்க என்னன்னு தெரியல. டானாக்காரனுக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாமே, எனக்கு புரியலையே. இல்லங்க, இப்ப கலைமாமணி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க பண்ண கலை சேவை எல்லாம் சேர்த்து தானே. மேபி அவன் கலை குடும்பம்ன்றனால கொடுத்துட்டாங்களோ. மேபி அந்த மாதிரி இருக்கலாம். எஸ்டே சூர்யா சூப்பர், லிங்குசாமி ஓகே, அப்புறம் வேற யாரு அனிருத்துக்கு ஓகே, வேற யாரு மணிகண்டனுக்கும் ஓகே தான். புரியுது. நம்ம கேட்ட ஏதாவது வன்மன் வேற சொல்றாங்க. விஷால் ப்ரோ பகவான் வந்து பெய்ட் பிரீமியர்ல இருக்காரு. பகவானே பகவான் விஷால் ப்ரோ அவார்டு கொடுத்தா ஆராய கூடாது. அது சரி. நான் ஜில்லு ப்ரோக்கு மட்டும் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. பாராட்டுல அவர் பேரே இதாகும் பாருங்க. இப்ப பாராட்டுக்கு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பா. ஜில்லு ப்ரோ, நான் அடிக்கடி உங்களை வந்து என்னன்னா பரணியோட கமெண்ட்ஸ்ல தான் நிறைய முறை பார்த்துருக்கேன். உங்களுக்குள்ள வந்து என்னன்னா அந்த கமெண்ட்ஸோட விளையாட்டு ஃபன்னா இருக்கும், கவுண்டர்லாம். ஃபர்ஸ்ட் டைம் நேற்றோ முந்தானேத்தோ நீங்கள் ஸ்பீக்கர் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்க்கு. அப்போ தான் நான் ரெக்கார்டிங் கேட்குறப்ப தான் பரவாயில்லையே இந்த நிமிஷம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னோட ரிலேட்டிவ் சைடில் எல்லாருமே கரூர் தான் மோஸ்ட்லி. அவங்கெல்லாம் அப்படியே நீங்கள் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ எனக்கு ஏதோ ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அவங்க பேசுகிறத கேட்குற மாதிரி இருந்தது. நீங்கள் பரணிபுரம் கிட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை மட்டும் விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. அப்படி என்னங்க பண்ணுவாங்க? நீங்க ரிலேட்டிவ்னு மட்டும் சொல்லாதீங்க இனிமேட்டு, எனக்கு அங்க போகுது மைண்ட். தேங்க்ஸ் ப்ரோ. பரணி ப்ரோ நாமக்கல்காரரு தான், ஆனா எங்க மாதிரி பேச மாட்டாரு. அவர் கொஞ்சம் வேற மாதிரி. இல்ல ப்ராமிஸாவே பரணி ப்ரோ நிஜமாவே எனக்கு கரூர்ல சொந்தக்காரங்க இருக்காங்க ப்ரோ. காஞ்சிபுரம், பசுபதி பாளையம் எல்லாத்துலயுமே இருக்காங்க. உங்ககிட்ட சொன்னது சும்மா ஒரு பேக்கா சொன்னது. தலைவா, இந்த மம்சாபுரம்னா அது ஊர் பேரா தலைவா? ஆமா, நான் சொந்த ஊர் பேருங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் முதல் முறையா பவன் கல்யாண் படத்துக்கு இப்பதான் தியேட்டருக்கு போறேன் ஃபர்ஸ்ட் டைம். வாழ்த்துங்க. பகவானுக்கு எதுக்கு நாங்க வாழ்த்தணும்? பகவான் தான் எங்களை வாழ்த்தணும், அதை விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு படம் ஃபுல்லா காதலே விழாது. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கத்திக்கிட்டே இருப்பாங்க, கதறிடுவாங்க. நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க கத்திக்கிட்டே இருப்பானுங்க, கதறிட்டு இருப்பானுங்க. அத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அப்படி என்னதான் கதறாங்க, பேப்பர்ல மூழ்கடிப்பானுங்க, பேப்பர்ல மூழ்கடிப்பானுங்க. அனிருத் மாதிரியே உட்கார்ந்துட வேண்டியதான். தியேட்டர்ல அனிருத் உட்கார்ந்துருக்கப்போ பேப்பரா பறந்து உட்கார்ந்துட வேண்டியதான். இல்ல பகவான் ப்ரோ, என்னன்னா இப்ப ஒரு பாலகா படம், மகேஷ் பாபு படம்னா ஓகே. இஸ்மார்ட் சங்கர்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அப்படிதான் பண்ணாங்க. டேய் இஸ்மார்ட் சங்கர், ஆனா அந்த படம் ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு கத்திட்டே இருக்காங்க உள்ள வந்து. அதுவும் கத்துனா ஜெய் ராம் பொத்துனே, நீ அப்படி கத்துனா பரவாயில்ல, ஜெய் பாலையான்னு கத்துறாங்க. டேய் நீங்க வந்தது வேற படம்டா, என்னடா மாறி கத்திட்டு இருக்கீங்க அந்த ஒரு. ஆனா சரியான என்டர்டெயின்மென்ட். நீங்க எல்லாம் எங்க போனாலும் கடவுள் தரிசனம் இருக்குங்க, அது அப்படிதான். ஏங்க நீங்க எப்படிங்கிறீங்க? முஸ்லிம் வந்து தெலுங்கு ஈவெண்ட்டுக்கு வரா, சம்பந்தமே இல்லாம ஜெய் பாலன்னு கத்திட்டு போறா, எல்லாம் இருக்கிறதாங்க. இப்பெல்லாம் கடவுளை கேட்காதீங்க நீங்க. இல்ல நீங்க எல்லாம் ஓஜி, நான் பவன் கல்யாண் மாஸ் அது இதுன்னு பேசுவீங்க. பட் ஆனா நான் மட்டும்தான் இந்த குரூப்லயே படம் பார்க்காத ஆளுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அப்படியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் கடவுளை பார்க்க போறது இப்பதான் நினைக்கிறேன். என்ன கமல்? ஏன் பரணி ப்ரோ நீங்க படம் பார்க்கலையா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் சொல்றேன் இருங்க. பரணி ப்ரோ வந்து வேற, சரிங்களா? பவன் கல்யாண் வந்து கொஞ்சம் வேற, ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்க புரியும். இல்ல அப்படி இல்ல ஒரே நிமிஷம். அது என்ன சொன்னாரு எனக்கு லைட்டா புரியுது, லைட்டா புரியல. அது எனக்கு நான் அது அப்புறம் வரேன். இன்னொன்னு என்னன்னா இந்த படம் இருங்க, உங்க அத்தான் வந்துட்டாரு. கோபால் ப்ரோ வாங்க. அத்தான் வந்துட்டாரு. அத்தானுக்கு தான் நான் தான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், பண்ணேன். ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். தெலுங்கு வெர்ஷன் நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க.
பகல்ல வந்து ஃபுல்லா வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, தமிழ் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நான் தமிழ் டப் நார்மலி பார்க்க மாட்டேன், இதே தான் இந்த படத்துக்கும். அதனால ஆஹ் ஆஹ் நான் டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் பார்ப்பேன். கோபால் கிருஷ்ணன் bro, வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ப்ரோ. தமிழ் டப் ரிலீஸ் ஆகுதா என்ன? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகலையே தமிழ் டப்புக்கு. இல்ல தமிழ் பரணி டப் ப்ரோ, ரிலீஸ் ஆகுது bro. ஒரு டவுட். இப்போ தெலுங்குலனா சப்டைட்டில்ஸ் போடுவாங்களா எல்லா தியேட்டர்ஸ்லயும்? இப்போ வரைக்கும் சப்டைட்டில்ஸ் தியேட்டருக்கு போகல, அதனாலதாங்க நான் போல, இல்லைன்னா நைட்டு போயிருப்பேன். மேபி மோஸ்ட் லைக்லி நாளைக்கு காலையிலக்குள்ள வரலாம். இல்ல ப்ரோ, நானும் பரணி அதனாலதான் ப்ரோ, வெயிட் போன பண்றேன். மாசம் எல்லார்கிட்டயும் நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க, எந்த படமா இருந்தாலும் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். இப்ப நீங்களே ஓஜி இக்னோர் பண்ணா எப்படி? எனக்கே படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நானே போலையா? ஐயா கோபால் ப்ரோ வந்திருக்காரு. பார்க்க மாட்டேன்ல, நான் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அவர் சவுண்ட் லோவா இருக்கும், அதனால எல்லாரும் ஓவர்லேப் பண்ணுவாங்க கோபால் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்க? கேக்குது bro. கேக்குது கோபால் ப்ரோ. பரணி ப்ரோ பேசிட்டு வாங்க, அதை வரோம். ப்ரோ அஜித் ப்ரோ கோவமா இருக்கேன். எம்எல்ஏ நான் என்னங்க பண்ணேன்? ஏங்க பிரகாஷ் ப்ரோ பர்த்டேக்கு பிரகாஷ் ப்ரோ போட்டோ மட்டும் போடணும், எங்க அண்ணன் போட்டோ எதுங்க போடுறீங்க? உங்க அண்ணன் போட்டோம் நான் எங்கங்க போட்டேன்? அதுல இருக்காரு பாருங்க அண்ணன், வடக்க பார்த்துட்டு ஸ்டைலா குச்சி புடிச்சிட்டு. ஓ சாரிங்க, அது சுகுமாரன் ஏங்க, எடிட் 5ஆம் தேதி நடந்ததுக்கு இன்னைக்கு ஏன் இப்போ நீங்க பஞ்சாயத்து பண்றீங்க? நான் இன்னைக்கு தானே வந்தேன். நான் தான் ஒரு மாசமே வரலீங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த வேலூராஜ் ப்ரோ நேத்தி வந்தாரு ப்ரோ. உங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க தலைவா, நேத்துதான் தேடிட்டு இருக்கேன். ப்ரோ இதே பேர் தான் ப்ரோ. நான் சர்ச் பண்ணா வர மாட்டேங்கிறானே தலைவா. தலைவா நீங்க ஒரு வர மாட்டேங்க, நாம ஒரு ஹாய் மட்டும் போடுங்களேன். சரி போட்டு வரேன் ப்ரோ, போட்டு வரேன். அண்ணா பண்ணீங்கன்னா சொல்லுங்கண்ணே. அண்ணா இது மகாத நரசிம்மா இது ஓடிடி வந்துருச்சுங்களா? வந்துருச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல. இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே, சரி 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 ப்ரோ. அப்புறம் இட்லி கடை பாத்தீங்களா ட்ரெயிலர்? அண்ணானு கூப்பிடுங்க கோபால் ப்ரோ. ட்ரெய்லர் பார்க்கல. ஏங்க தனுஷ் படத்தை பத்தி, ஏங்க எனக்கு புரியல, தனுஷ் படத்தோட அப்டேட்டை பத்தி கேக்குறீங்களே கோபால் ப்ரோ. இல்ல யூடியூப்ல கூட அதுல மிந்திரக்கூடாதுன்னு என்ன ஒரு வன்மம் ஏன்னா? இல்ல நான் அதுக்கு வந்து சொல்லியிருந்தேன், ட்ரெய்லர் பார்க்காம இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரொம்ப ஏன் நான் மதராசிக்கு அந்த சஸ்பென்ஸ் ஏன் போச்சு? என்னது இல்ல சஸ்பென்ஸ் இல்லாம என்ன அந்த ட்ரெய்லர் பார்க்காம ஒரு இதால போய் பார்க்கணும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னீங்க. ஆமா, மதராசி மட்டும் நீங்க மாத்தி மாத்தி கவுண்ட் போயிட்டே இருந்துச்சு ட்ரெய்லரு. ஆனா ஒரு கோபால் ப்ரோ ஒரே நிமிஷம், சுகுமாரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. பரணி ப்ரோ நீங்களும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, தனுஷ்க்கு ஏன் இன்னும் கலைமாமணி அவார்டு கொடுக்கல உங்க ஒப்பீனியன் அப்படின்னு நவீன் ப்ரோ கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி அடுத்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேக்கே கொடுக்கல ப்ரோ, அப்புறம் எப்படி தனுஷ்க்கு? எஸ்கேக்கு கொடுத்துட்டாங்க கோபால் ப்ரோ. கொடுத்தாங்களா? அப்ப எங்க தனுஷ் கொடுக்கல இன்னும்? அதாங்க கேள்வி. அதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அப்கமிங் இயர்ஸ்ல கொடுப்பாங்கன்னு தோணுது. ப்ரோ கமல் ப்ரோ இருக்காங்களா? கமல் ப்ரோ கமல் உங்களதான் ஸ்பீக்கர்ல இல்லையா அவரு? சிவன் ப்ரோ கேக்குறீங்களா? சிவன் ப்ரோ கமல் ப்ரோ இல்ல இருக்காரு அவரு. சுகன் ப்ரோ இருக்கீங்க? சொல்லுங்க ப்ரோ, இப்பதான் வந்தேன். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த நரசிம்மரம் படம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நீ தான் பார்த்தா நல்லா இருந்தது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொன்னீங்க, நீங்க தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் சொல்லல ப்ரோ, நானும் தியேட்டர்ல பார்க்கல. நீங்க இல்லையா? மாவீரன் ப்ரோ சொல்லி இருப்பாரு. மாவீரன் ப்ரோ சொல்லி நான் தியேட்டர்ல பார்த்தேன், பிரகாஷன் பார்த்தாரு. நானும் தியேட்டர்ல பார்த்தேன். அது சுகன் ப்ரோ, அது சுகன் ப்ரோ. சுகன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நான் சுகன் தான், நான் கமல் நினைச்சிட்டேன், சாரி ப்ரோ. சுகன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, சூப்பரா இருந்தது ப்ரோ, நீ தான் பார்த்தேன். சுகன் ப்ரோ தியேட்டர் உள்ள இருக்காரு. வேலு ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எது பிடிச்சது ரொம்ப படத்துல? என்ன நல்லா இருந்துச்சு சொல்லுங்க. இந்த கடைசியா ஃபைட் சீன் பயங்கரமா இருந்தது கடைசியா. ஆமா, எனக்கு சாம்சிஎஸ் மியூசிக் மஜாவா பண்ணிருந்தாங்க. பாட்டு எல்லாமும் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல பெருசா. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் விஷால் ப்ரோ அதுல ஃபைட் சீன் எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கும்பு பண்டகம்ல தாயிலும் இருக்குல்ல அந்த மாதிரி ஹேண்டில். கரெக்ட். ஆமா, எனக்கு தான் தோணுச்சு. யாரோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, யார் அது? வேலு ப்ரோ. ஓகே
ஒரு பரணி நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் விளையாடுறேன்னு ஜென்யூனா சொன்னேன். அவர் பாருங்க வரமாட்டீங்களா ஸ்பேஸ்க்கு இன்னைக்கு நான் ஓட்டுறேன் இன்னைக்கு. அதுக்கு போட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சுட்டு அவருக்கு ஜிஃபைல. ஆனா நேத்தி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிஞ்ச் வாட்ச் பண்ணேன். வீக் ஹீரோ சீசன் 1 முடிச்சுட்டேன். ஒரு 6 எபிசோட் அட்ட ஸ்ட்ரெஸ்ல பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆக்ஷன் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. விஷால் ப்ரோ சொல்லுங்கய்யா. அந்த படத்துல வர்ற ஆளுங்க எல்லாமே கற்பனையா இருக்கவங்களா இல்ல எப்படி? அது அதுல வர்றவங்க எல்லாருமே மகாதர் நரசிம்மாவா? ஆமா ஆமா, அதுல வர்றவங்க எல்லாமே ஆமா, எல்லாருமே கற்பனை தான். எல்லாமே அது ஒரு புராண கதை தானே, எதுவுமே பழைய ஸ்டோரி அந்த இருக்கு. பையன் சூப்பரா இருந்தான் ப்ரோ. அந்த பையன் சின்ன பையன் இருந்தான்ல, ஆள் பார்க்க எப்படி சூப்பரா இருந்தான். நிஜத்துல இருக்கிற மாதிரியே இருந்தது அதை பார்க்கும்போது. ஓகே, அந்த பையன் ஒரு டான்ஸ்ல ஆடுவான்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது அது டக்குனு இந்த சின்ன வயசுல சோட்டா பீம், கிருஷ்ணான் படம் அதே மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஏன் ப்ரோ இன்னொரு ப்ரோ டவுட் ப்ரோ, விஷால் ப்ரோ, அந்த பிரம்மா தானே அவனுக்கு இந்த வரம் கொடுக்குறாங்க வில்லனுக்கு அண்ணன் தம்பிக்கு. ஆமா, அதே பிரம்மா தான் அப்புறம் விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்றாங்க. எப்படி அவன் எப்படி வரம் கொடுத்தான்? ஏங்க பிரம்மாக்கு விஷ்ணுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரு. பிரம்மா இந்த வரத்தை கொடுத்திருப்பாரு. கொடுத்த உடனே அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவான். இப்ப இந்த புராண கதையில எப்படி இருக்கும்னா, வேற சிவன்ட்டையோ பிரம்மாட்டையோ வரம் வாங்கிடுவாங்க, ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. விஷ்ணு 10 அவதாரத்துல ஒரு அவதாரமா கொலை பண்ணுவாரு. ஆனா பவர் கொடுத்தது அவங்க தானே கொடுத்திருக்காங்க. பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து தானே கொடுத்திருக்காங்க. ஆமா, திருப்பி அதை ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்களா? இல்ல, கொடுத்துட்டு கடைசியா பிரம்மாட்டே சொல்லுவாங்களா, ஒரு பிரம்மா கடைசியில அவனும் அவங்க கூட சேர்ந்தாப்புல இருப்பாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் டவுட். அதை விட இவங்களே வரம் கொடுத்து இவங்களே கொள்றாங்களே மாதிரி டவுட். இல்ல இவங்க வரன் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. இவங்க வரன் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, ஆனா தவம் இருக்காங்கல்ல, எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் அந்த வரத்துக்கு உண்மையா இருக்க, தவத்துக்கு உண்மையா இருக்காங்களா, அதனாலதான் அந்த வரம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது, அதனால கொடுத்துடுறாங்கல்ல. இல்ல அவருக்கு தெரியும். ஆனா விஷ்ணு அதை என்னன்னா ஒரே நேரத்துல முடிச்சிருவாருன்றதும் அவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ப்ரோ, உங்ககிட்ட தான் கேட்க நினைச்சேன் ப்ரோ. சாரி ப்ரோ, அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், கமல்னு சொல்லிட்டேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு சொன்னீங்க, நீங்க நல்லா சூப்பரா இருக்கு, ஒர்த்து வாட்சபிள்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க ஏரியால அந்த இது ஸ்கிரீன் கிடைக்கல ப்ரோ. இல்லாட்டா தியேட்டர்ல பார்க்கலாம்னு நினைச்சேன், ஸ்கிரீன் கொடுக்கல சார். அதனால நீங்க ஓடிடில வந்தா அப்புறம் தான். சரி கோபால் ப்ரோ சொல்லுங்க, என்ன கேட்டீங்க ப்ரோ? என்னோட பேர் கூட நல்லா மேட்ச் ஆகுது ப்ரோ. ஆமா, அவரு கிருஷ்ணன் தானே? ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க ப்ரோ? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, வேண்டாம் இந்த பக்கம் வேண்டாம். அவர் என்ன சரிங்களா? அவர் என்ன யோசிப்பாருன்னா, இதுக்கெல்லாம் போட்டி போடுறீங்க விஷால் ப்ரோ. ருக்கு எடிட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? இல்ல ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து சிம் பண்ணிட்டு இருந்தோம். ஏங்க நீங்க எதுவுமே பரோட்டா மாஸ்டர் ஆக்கிட்டாங்க, ஹோட்டல் மாஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஓ, அந்த போட்டோவா? தோசை போடுறது, பரோட்டா போடுறது. ஆமா ஆமா, நம்ம பசங்க இருக்காங்களே. எப்பா எப்பா, பிரகாஷ் ப்ரோ வந்துட்டார். ஆமா, தாமதத்திற்கு மன்னிக்கவும், தவிர்க்க முடியாத காரணத்தினால் தாமதம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருச்சியில ஓஜி பிரீமியர் இல்லையா ப்ரோ? நைட்டு 9 மணி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு. உங்க ஊர்ல தெலுங்கு படம் நல்லா பாப்பாங்க, நீங்க உங்க போடலையானா? இங்க மதுரையில எல்லாம் பாக்குறதுனாலதான் 9 மணிக்கு ஷோ போடுறாங்க. இதெல்லாம் நைட்டு 10 போடுறாங்க. நைட்டு 10 இல்ல அது இங்க எல்லாம் கிடையாது, அது இங்க கிடையாது. ஷோ நாளைக்கு காலைல 9 மணிக்கு தெலுங்கு வருஷம் தான் போடுறாங்க, தமிழ் வருஷம் மதியானம் தான். ஆனா இன்னொன்னு இருக்கு, அங்க பிவிஆர் ஐநாக்ஸ் கிடையாது இல்லன்னா திருச்சியில? இல்ல இல்ல. ஓ, இங்க மதுரையிலயும் ஐநாக்ஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீங்க போறீங்க? அதுதான் என் டவுட். தமிழ் டப்பிங் வருதா முதல்ல கன்ஃபார்மா? ஒரு ட்ரெய்லர் எதுவுமே ஓடல. காலையில ஒரு பேஜ் திருச்சி பேஜ் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, தமிழ் ஷோ 2 ஷோ ஓப்பன் ஆகி. எனக்கு ஷாக்கிங், எது தமிழ் வருஷம் ரிலீஸ் ஆகுதா தெரியாம போச்சே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நீங்க தெலுங்கே போங்க ப்ரோ, நீங்க தெலுங்கே போங்க. ஹரிகர வீரமல் அப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? அதை எப்படி நான் வரப்பா சொல்லுங்க. திரும்பி நாளைக்கு பேசுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வாங்க. ஆனா இந்த வாட்டி நீ தான். சரி சரி வாங்க வாங்க.
பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, முன்ன மாதிரி பிரகாஷ் ப்ரோ பங்க்சுவலா இருக்க மாட்டாரு, அப்பப்ப வெளியே கிளம்பிடுறாரு, எங்க போறாரு வர்றாருன்னு. நான் சொன்ன புது பைக் வாங்கியிருக்காரு, அதனாலதான் வந்து அவர் லேட்டுன்னு. அதுதான் உண்மையா? ஆனா ஆனா சுகுமார் ப்ரோ, இந்த டயலாக் யார் சொல்றதுன்னு பார்த்தா நீங்க என்ன விட்டுருப்பாரு நீ, என்ன விட்டுருப்பாரு நீ. நைட்டு 10:30 மணிக்கு 10:30 மணி தானே வீடியோ காலுக்கு போயிடுறியா நீ டெய்லியும்? இல்ல எனக்கு புரியலையே, நீங்க ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க, நான் அப்புறம் பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லிட்டாங்க பரணி ப்ரோ. நிறைய பேர் சொல்லிட்டாங்க பரணி. எனக்கே ஒரு நிமிஷம் விஷால் ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் என்னோட ஒர்க் பர்பஸ், அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன், இதுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன். அதுதான் வீடியோ கால் போன்ல பண்ணலாமா என்ன, லேப்டாப்ல கூட பண்ணலாம்ல. லேப்டாப்ல வெப்கேமே இல்லன்றேன். இல்ல பரணி ப்ரோ ஒரு நிமிஷம், பரணி ப்ரோ ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. என்னன்னா சும்மா இருந்தா my friend was working in cybercrime, Barney bro, so I got the details of you. You are only talking to Mexican girls and Latin American girls. So அதுதான் என்னன்னு எங்களுக்கு புரியல, அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு இங்கிலீஷ்ல பேட் வேர்டா வருது விஷால் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ரெண்டு வார்த்தை சொல்லுங்க பரணி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நீங்க இங்கிலீஷ்ல பேசி கேட்டதல சொல்லுங்க தலைவா, ப்ளீஸ் தலைவா. இங்கிலீஷ்ல கேட்டா வருதுயா? ஆமா, எப்படி நீங்க உங்க ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி அப்புறம் தனியா கால் பண்றேன், அப்ப சொல்லுங்க. என்னது புரியல? அதுலயும் கொஞ்சம் நடிக்கிட்டே தான் நம்ம இது வரைக்கும் தனியா பேசுனது கூட இல்ல. ஒரு வாட்டி பேசிருக்கோம், சூஃப்ரம் ஷோ பார்க்க போய் கான்ஃபரன்ஸ் காலுக்கு போட்டோமே. அப்படியே எங்க சூஃப்ரம் ஷோ திருச்சி போறாதா கான்ஃபரன்ஸ் போட்டோமே, நீங்க நான் பிரகாஷ் ப்ரோ பைக் வாங்குனது வாழ்த்துக்கள். ஆமாண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, நல்ல விஷயம், சந்தோஷம். கங்கா ரிலேஷன் பிரகாஷ் ப்ரோ. நாளைக்கு அதை வந்துட்டு ஒரு போட்டோ போட்டு எவ்வளவு ப்ரோ ஆச்சு? வாழ்த்துக்கள் ப்ரோ. விஷால் ப்ரோ தலைவர் ஹார்லி டேவிட்சனா இல்ல என்ன வண்டி ப்ரோ? எவ்வளவு ஆச்சு ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச BMW. மைலேஜ் எவ்வளவுண்ணே? மைலேஜ் ஓகே. எத்தனை சிசி ப்ரோ? 300 சிசி 400 சிசி? டுகாட்டி அண்ணா அண்ணா ப்ரோ ஆரம்பம்ல வந்த பைக்கா இல்ல வலிமையில வந்த பைக்கா ப்ரோ? அண்ணா கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்களா? சீட்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கடைசி வரைக்கும் பேச விட மாட்டீங்க போல. நியூ ஜிஎஸ்டி போட்டுருக்கனால இப்ப வாங்கிருக்கீங்க. இல்லங்க இருங்க வரேன். ட்வீட்லாம் பண்ணலங்க, கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணல, அதனால திரும்ப என்னால பைக் ஆன் பண்ண முடியல. 10 நிமிஷமா இல்ல, வந்தே 10 நிமிஷம் கூட ஆகல. ஒரு 30 செகண்டா மைக் ஆன் பண்ண முடியல. நான் சுகுமாரத்துக்கு இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சேன், கோஹோஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுங்க, ஸ்பீக்கர் கேஸ் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன ஹார்லி டேவிட்சன்ங்கிறீங்க, அதுங்கிறீங்க, என்ன பிரச்சனை இப்ப? என்ன பைக்? புது வண்டி தான் வாங்கிருக்கீங்களாமே? இல்லங்க, நான் வந்து இந்த என்ன எஃப்ஜியா எமஹா எஃப்ஜி வாங்கலாமா இல்ல அசஸ் 125 வாங்கலாமா, ஹண்டர் 350 வாங்கலாமான்னு அப்படி ஒரு போல் வச்சிருந்தேன். அதுல அசஸ் 125 ஜெயிச்சிருந்துச்சு. நிறைய நண்பர்கள் அசஸ் 125 நீங்க ஃபேமிலி மேனு அப்படிங்கிறப்ப நீங்க அதுதான் பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால இப்ப நான் வந்து அசஸ் 125 அதான் எடுத்திருக்கேன். சுசுக்கில அதான் எடுத்திருக்கேன். நல்ல வண்டி, நல்ல உழைப்பான். யூனிகான விட அதான் எடுத்திருக்கேன். எல்லாரும் ஓட்டலாம்ல. நல்லது இல்ல அந்த 2-in-1 பர்பஸ்க்காக தான் இதே எடுத்திருக்காச்சு. இப்போதைக்கு இதை எடுத்திருக்கு. ரொம்ப நாளா எடுக்கணும் நல்ல ரேட் வருதுன்னாங்களே, ரொம்ப அதிகமா தான் வருதுன்னாங்க. அதிக ரேட்டு தான், எல்லாம் அதிக ரேட்டு தான். நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாங்குறப்பெல்லாம் அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு வண்டிலாம். இப்ப நம்ம எல்லாம் எடுத்தானே லட்சத்துக்கு கம்மி வண்டியே இல்லைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஆமா, எல்லாமே லட்சத்துக்கு கம்மியா இருக்கு, அதான் கடுப்பாகுது. என்னடா எல்லாமே லட்சமாகிட்டு என்ன ஒண்ணு இப்ப ஜிஎஸ்டி ஒரு 28ல இருந்து 18 ஆனனால நமக்கு கொஞ்சம் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் குறைஞ்சிச்சு, அவ்வளவு முன்னைக்கு. இப்ப சரி பரவாயில்ல. முன்னாடி கோபாலேஷ் நம்பர் கூப்பிட்டு இருந்தாரு பிரகாஷ் ப்ரோன்னு. தயவு செஞ்சு விட்டுருங்க அவரை, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க. போட்டாச்சு பூச்சி எல்லாம் போட்டாச்சு. கோபாலேஷ் நம்பர் சொல்லுங்க. கைதிட்டு வருமான்னு கேக்குறாரு, அதான் வேணான்ற, அது கேட்காதீங்கன்றாங்க. சரி ஓகே, இது சுஜித் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அபிஷியலாவே போட்டுட்டாங்க. எங்க ஆமா ஏற்கனவே வந்து சாகோ படத்தோட கனெக்ஷன் சொல்லி அவர் அப்படி சொல்லல ப்ரோ. ஆனா இது வந்து இல்ல, சாகோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு படத்தை ஒரு யூஸ் பண்றாங்க ஒரு வேர்டுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா பிரகாஷ் அண்ணா, எனக்கு சாகோ எல்லாம் மறந்து போச்சு பிரகாஷ் அண்ணா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த படம்? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நிறைய ரிப்பீட்ல பார்த்தனால நமக்கு ஞாபகம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஞாபகம். சூப்பர். அந்த வாஜி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மட்டும் தான் வரப்போகுது விஷால் ப்ரோ, வேற ஒன்னும் வரப்போறது இல்ல. ராயி அந்த கேரக்டர் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. ஏங்க ஹாய் குரூப்ஸ். சப்டைட்டில்லாம் நான் படத்தையே போய் பார்க்க மாட்டேங்க. ஆனா போய் பார்ப்போம். சரி முயற்சி அந்த கிரேஸை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு பார்த்தா கூட பார்ப்பேன். பட் ஆனா இப்போ வரைக்கும் ஒரு எங்க போறீங்க ரெண்டு விஷால் ப்ரோ நாளைக்கு? எங்க போனா நம்ம எங்க போனோம் உங்களுக்கு நான் தெரியாதா? அங்கதான் இருக்கே போறேன் நான் போறேன். கோபுரமா இல்ல வெற்றியா? பெட்ரூ. ஓகே. விஷால் ப்ரோ ஓஜி என்ன மீனிங் ப்ரோ அது? ஓஜஸ் ஓஜஸ் கம்பீரா கம்பீரா. அப்படின்றது அதான் படத்துல கடைசியா கத்துறானா படத்துல. ஆமா ஏன்னா அது அவரோட ஒரிஜினல் பேரு. கேங்ஸ்டர்ன்றது. ஆமா அது அவரோட பேரு. ஓஜாஸ் கம்பீரா. நாளைக்கு படம் மாதிரி விடுதலாம் கத்திட்டு வருவாங்க போல. ஓய் ஆனா எனக்கு ஒரு 5 கேள்வி இருக்கு. நீங்க எல்லாரும் ஓகே இன்னைக்கு வேற எதுவும் டாபிக் இல்லைன்னா நான் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. 5மே சினிமாவை பத்தி தான், 5மே ரீமேக் படங்கள் பத்தி தான். திஸ் ஆர் தட் மாதிரி எனக்கு அது உங்களுக்கு இப்போ ஏன் பிடிச்சதுன்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வேற எதுவும் டாபிக் இல்லைன்னா நான் அதை கேட்கறேன். இருங்க அதுக்கு முன்னாடி புரிஞ்சிருச்சு பிரகாஷ் ப்ரோ புரிஞ்சிருச்சு இல்லாதப்ப விஷால் ப்ரோ ஒரு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. கேட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க இல்லாதப்போ ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க இல்லன்னு பல்தான் அது சொன்னீங்க. வேணாம் பல்தான் அதை விடுங்க பல்தான். அது வேணாம் உங்களுக்கே போர் வேணாம் அடிக்கலையா அது? நெகட்டிவ். ஆமா நெகட்டிவா எதுக்கு பதில்? இல்ல உங்களுக்கே போர் அடிக்கலையா இல்ல காலையில இருந்து? பிரகாஷ் ப்ரோ ஒன்னே இல்ல எனக்கு டைலாக் மட்டும் தான் வர வர அந்த இடத்துல நெகட்டிவா வர வா வா வந்து நெகட்டிவா பக்கத்துல தெரிஞ்சா உட்காருங்கிற மட்டும் மாதிரியே சொல்லுங்க. இருக்காங்களே, ஏன் இப்படி இருக்காங்க? இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், அஜித் பல்தான் பேசுறப்ப மத்த யாருக்கும் கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதனால என்னன்னா கூட சேர்ந்து பேசுறாங்க. டெய்லியுமே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. டெய்லியுமே 3 நாள் 4 நாளாவே அவர் பேசுறப்பலாம் இன்னொருத்தவங்க சேர்ந்து பேசி கிட்டத்தட்ட பிரகாஷ் ப்ரோ எங்கள் அண்ணா படத்துல வடிவேலு அவரை அவர் பேச சொல்ல விடக்கூடாதுன்னு வந்ததுக்கு தான் தானே ப்ரோ பிரகாஷ் நியாயம். அண்ணா அவர் சொல்ல ப்ரோ வந்ததுக்கு தானே தடுத்தாங்களே. எல்லாம் வேணாம் என் அண்ணன் வேணாம்னு மட்டும் சரி. அவர் சொல்றது பிரகா- கேட்கறதால அவர் தான் பிரகாஷ் அது அண்ணா தடுத்தாங்களே. சொல்ல விட வந்தது மாட்டேங்கிறீங்க. கடைசியில அவர் தடுக்கிறது. சரி ரைட். அவர் சொல்லவே வேணாம், விட்டுருங்க இப்ப வேணாம். அது அவர் சொன்னது எனக்கு கேட்கல, இப்ப கேட்கவும் வேணாம். அடுத்த டாபிக் விஷால் ப்ரோ கேட்ட மாதிரி கேள்வி கேட்டு போயிடலாம், விடுங்க. ஆமா இல்ல அதுக்கு மாதிரி இன்னைக்கு டாபிக் எல்லாம் நான் பேசி முடிச்சிங்களா? கவனிக்கல. இன்னைக்கு என்ன ஏதோ ஹைலைட்? நெகட்டிவ் நாங்கல்ல, அப்ப அது கேட்டே ஆகணும். என்ன நெகட்டிவ் பல்தான் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க ஐயா. ஏங்க திரியன்ல கூட வாங்க. ஒன்னே இல்லைங்க, அதுதான் எல்லாருமே இப்ப வர வர எல்லா டைரக்டரும் வா வந்து பக்கத்துல உட்காருங்கிற மெய்ய மூட்லயே பத்தி இருக்காங்களே. சொல்றாரு. யோ இரியா அவர் பேசட்டும் பாருங்க இரியா. திரும்ப இந்த கமல் கமல் இருக்காரு. சரி. அவர் உண்மையாலுமே எங்கள் அண்ணா படத்துல வர மாதிரி பாண்டியராஜன் தான். எப்பவுமே அஜித் பல்தான் பேசும்போது பேச அவரு விடணும். காலையில நாலு இருந்து நாளா 3 நாளா இதான் பாக்குறேன். 3 பேசிக்கிட்டு நாளா இருக்காரு 2 பிரகாஷ் பேர் ப்ரோ. பேரலா ஒண்ணா வருது. பிரகாஷ் ப்ரோ காலையில இருந்து இதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரு. அவரு கேக்குறாரு ரைட்டுங்க. அவர் என்ன கேக்குறாரு எங்களுக்கு ஆமா தெரியணும்ல, எங்களுக்கு கேட்கணும்ல, கேட்கவே கமல் மாட்டேதுங்க. விடுங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டோம். அந்த ஒரு மீம் பிரகாஷ் ஒண்ணு ப்ரோ வரும், அந்த எனக்கு அவனுக்கு மெய்யழகன் சரியான டான்ஸ் பிரச்சனை அவன். பீஸாமா. ஏங்க அதுவா அவ்வளவுதானுங்க. சரி ரைட்டு விட்டுங்க. அது என்ன சொல்றது, அவரு சிம்பிளா ஒரு வழியில சொல்லணும். நான் ட்வீட் போட்டதுதான். மெய்யழகன் படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸா புதன்கிழமை ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. எல்லா 99% ரிவ்யூஸ் அங்க இருந்தாங்க. எல்லா ரிவ்யூவர்ஸ் பிரஸ் மீடியா எல்லாமே இருந்தாங்க. எல்லாருமே 99% பேருமே வந்து பாசிட்டிவ் தான் கொடுத்தாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி ஆஃப் த இயர் 4.5 இல்ல 4/5 இப்படிதான் ரேட்டிங் இருந்துச்சு. எல்லாருமே ஆகாவோக ஐயோ அம்மா தான் கொடுத்தாங்க. படம் பார்த்துட்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்குமே வந்து எல்லாருமே ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் உள்பட நல்லா இருக்கு, நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் பொதுமக்கள் இருக்காங்கல்ல, பொதுமக்கள் தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி மக்கள் தான் படம் வந்து ரொம்ப லெங்க்தா போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுறது எல்லாம் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு தான் இவங்க 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு படத்துல இருந்து ட்ரிம் பண்ணாங்க. இப்ப அவங்க மக்கள் வந்து நெகட்டிவா சொன்னதை இவர் வந்து என்னன்னா டோட்டலா ரிவ்யூவர்ஸ் மேல பழிய போட்டு அவர் மக்கள் நான் பாராட்டுறாங்க, இது வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த படத்துக்கு எடுத்துட்டாங்க, இப்ப ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு படம் தப்பிக்கிறதே பெரும்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்புறாரு. இதே ரிவ்யூவர்ஸ் தான் 96 வந்து ஆகாவகன் கொண்டாடி கூட இந்த ராட்சசன் ஒரு படம் வந்துச்சு, ராட்சசன் படமும் கொண்டாடி இந்த படத்தையும் கொண்டாடினாலும் 2 படமே ஒரு பெரிய ஸ்டார் இல்லாம 2 பெரிய ஹிட் ஆச்சு. 96 இன்னைக்கு வரை ஒரு கிளாசிக்கா இருக்கு. நம்ம எனக்குலாம் வந்து இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், நிறைய நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 30 ரேஞ்சு சொல்லியிருப்பேன். நான் நிறைய படங்கள் பார்த்து முடிச்சு டிலீட் பண்ணிடுவேன். இன்ன வரைக்கும் பார்த்து டிலீட் பண்ணாத படம்னா அது 96 தான். அதுவும் மோஸ்ட் குவாலிட்டியா நல்ல குவாலிட்டியில நல்ல ஜிபி ஹெவி ஜிபியில வச்சு படத்தை வச்சிருக்கேன். அப்படி நம்ம எல்லாரும் அந்த படத்தை பத்தி பயங்கரமா பேசிட்டு எல்லாரும் கொடுக்கும்போது அதை வந்து கொண்டாடுறவங்க, அதாவது நிறைகளை சொல்லும் போது சந்தோஷமா ஏத்துக்கிறவங்க, குறைகளை மக்கள் சொல்லும் போது மக்கள் மட்டும் சொல்லல இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இன்னொருத்தவங்க மேல தூக்கி போடுறது இருக்குல்ல, அங்கதான் ஒரு இயக்குனர் ஒரு கிரியேட்டர் எங்க சொதப்புறாங்க எங்க சறுக்குறாங்க அப்படின்னா, வெற்றி வரும்போது அந்த வெற்றிக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறதும், ஒரு சின்ன சறுக்கல் ஏற்படும் போது இது நான் காரணம் கிடையாது, நான் கரெக்டா தான் இருந்திருக்கேன், மத்தவங்களாம் இப்படி வந்து சேர்ந்து அதை கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க வெற்றி முதல்ல அவங்க வந்து சரக்கு காலி ஆகுது. 2வது இப்ப நிறைய பேர் வந்து பார்ட் 2ன்னு போயிட்டாங்களே சயக்கம் முடிஞ்சு போச்சு அர்த்தம். ஒரு சிலர் மட்டும் தான் விதிவிலக்கு. அவங்க கதை அம்சத்தை தாண்டி பார்ட் 2 வம்படியா போறவங்களதான் வந்து வீணா சரக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா
நாங்கெல்லாம் வந்து நல்ல படம் எடுக்கிறோம், ஆடியன்ஸ் படம் பார்க்க தெரியல அப்படின்னு எப்போ ஒருத்தவங்க வந்து மலையாளத்துல எடுத்தா கொண்டாடி இருப்பீங்க, தெலுங்குல எடுத்தா கொண்டாடி இருப்பீங்க, ஹாலிவுட்ல வந்தா கொண்டாடி இருப்பீங்க, தமிழ் எடுத்தா தமிழ் ஆடியன்ஸ் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி எப்போ ஆடியன்ஸை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவங்க வந்து சரக்கு முடிஞ்சு போச்சு, அவங்க இனிமேல் வேக்க எடுத்த வச்சே இன்னும் கொஞ்சம் பேட்டிகளை வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. பேட்டிகளாலதான் அடி ஆனா விழுவுதுன்னு தெரியாம பிரகாஷ் பேசிட்டு இது இருக்காங்க. வரைக்கும் அப்புறம் ஒரு சொல்லுங்கண்ணா. விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல, ஒரு சூப்பரான ஒரு சீனியர் டேரக்டர் அவர் படம் சரியா போகலன்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. சீனியர் டேரக்டர்னா சீனியர் டேரக்டருக்காக படம் பார்க்குறோம், படத்துக்காக படம் பார்க்குறோம், படம் பார்க்க போறோம், படம் நல்லா இருக்கான்னு தான் பார்க்கணும் தவிர டேரக்டர் நல்லா இருக்காருன்னு பார்க்க முடியுமா? ஏன் ஹீரோயின் அழகா இருக்காங்க அதனால ஹீரோயின் படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியுமா? படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதுதானே சொல்ல முடியும். சீனியர் டேரக்டர், ஜூனியர் டேரக்டர், புது டேரக்டர், புதுமுக டேரக்டர், இல்ல வந்து நடிச்சிருக்காங்க புதுமுகம் அப்படின்லாம் பார்த்தா ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. படம் பார்க்காங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை அது ஒப்பீனியன் தான், ரிவ்யூங்கிற கேட்டகரியே கிடையாது. நான் இப்பயும் சொல்றேன், ரிவ்யூங்கிற ஒரு வேர்டே கிடையாது. ரிவ்யூங்கிறது ஆடியன்ஸ் நம்ம ஒப்பீனியனை ரிவ்யூவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ரிவ்யூ. என் ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கேன் தவிர அது ரிவ்யூ கிடையாது. என்னோட ஒப்பீனியன் தான். அதை நீங்க பாக்குற பாரு உங்களுக்கு அது ரிவ்யூவா தெரியும். ரிவ்யூவா தெரிஞ்சு ஆடியன்ஸ் பாக்குறாங்க, நீங்க உடனே நமக்கு ரிவ்யூவர்னு பேர் வைக்கிறீங்க. ஓகேவா? இங்க வந்துகிட்டு ஆடியன்ஸை வந்து குறை சொல்றது, அப்புறமேட்டு வந்து சீனியர் டேரக்டர் அதனால மரியாதை கொடுங்கன்னு சொல்றது, ஒரு படம் நான் கல் கிளாசிக் கொடுத்துட்டேன் அதனால எனக்கு வந்து மரியாதை கொடுங்க, நான் வந்து எப்பேற்பட்ட படம் எடுத்த ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்க வம்படியாவே வந்து உங்களுக்கு நீங்க கேட்டு வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். போன வாட்டி ஒரு பேட்டியில ஏமாறும் சார், இப்போ ஏமாறனால என்ன தப்பு, நம்ம வந்து இழிச்சவாயா இருக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஏமாறும் சார்ங்கிறாங்க. ஏமாறும்னா நார்த்ல இருந்து உங்களுக்கு வீடியோ காலோ ஆடியோ காலோ பண்ணி நாங்கள் அங்கேருந்து பேசுறோம் இங்கேருந்து பேசுறோம் கணக்கு கட்டுங்க, அங்கே உட்காந்து ஏமாறுங்க. ஆடியன்ஸுக்கு 120 ரூபா கொடுத்து வாங்குறவன் வந்து ஏமாத்தாங்க, நீங்க ஏமாறுங்கிறீங்க, நாங்களும் ஏமாறணும் அவசியம் இல்லை. ஆனா பிரகாஷ் எனக்கு எப்பயும் ஒரு மொக்க படம் கொடுத்துட்டு அதுக்குதான் முட்டு கொடுப்பாங்க டேரக்டர். இவரு பண்றதுதான் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நல்ல படம் தானே ரெண்டுமே, சூப்பர் படம். சரி மெய்யழகன் அப்படி இப்படின்னு போலாம், ஆனா அந்த படம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் அதெல்லாம் எடுத்திருப்பாங்களே, போட்ட காசு எடுத்திருப்பாங்களே, பெரிய இதுவும் ஆயிருக்காது இல்லைண்ணே. எதுக்கு இவர் திருப்பி ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்ல. சரி இங்க பிஆர்ட்ட சொல்றது வேற, அங்க ஒரு இது போயிருந்தாரு நேஷனல் பிரஸ் மீட், அங்க வந்துட்டு எல்லா லாங்குவேஜ் டேரக்டர்ஸும் இருக்காங்க, அங்கேயும் உட்காந்துக்கிட்டு இவர் தமிழ் சினிமா தான் ரொம்ப மோசமா இருக்கு ரிவ்யூவர்ஸ் கையில மாட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி 1-2 ரிவ்யூவர்ஸ் தவிர எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் தான் கொடுத்திருந்தாங்க. அது ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், நல்ல டேரக்டர்ஸே ஒரு மொக்க படம் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு இல்ல இது அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படின்னு இருக்கும் நமக்கு. இது நல்ல படம் தான், 2 படமும் சூப்பரா தங்கமா கொடுத்துருக்க, 96ம் தங்கம், இதுவும் சூப்பரு, அப்புறம் ஏன் இது அப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி ஆகுது. சரி, அந்த கோபிநாத் இன்டர்வியூமே அவர் சொன்ன 2-3 விஷயம் அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு வந்து சொல்ற கதையில வந்து ஹீரோக்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம போன படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை வச்சு பேசியிருந்தாங்கனால அந்த என்னடா அது நம்ம எப்பேற்பட்ட வெற்றி கொடுத்தோம், போன படத்தை பாக்ஸ் ஆஃபீஸை வச்சும் இல்ல ஹீரோக்கள் கதை ஒத்துக்கலையே அப்படிங்கிற மனசெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு யார் மேலடா பழி போடலான்னு இருக்காங்கல்ல, அதுக்கு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி இங்க மேல போட்டாங்க போல, எங்க மேல போட்டுறாங்க தூக்கி போறாங்க. நான் நினைக்கிறேன், நான் வந்து ஜஸ்ட் வந்து ரிவ்யூவர் அப்படிங்க சொன்னனாலேயோ இல்ல வந்து அந்த கேட்டகரிக்குனாலே நம்ம வந்து அதை முட்டு கொடுத்தோ இல்ல வந்து பதில் பேச போறோம். ஏன்னா அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க, யாருக்கும் போடல. கடைசியா ஒன்று சொன்னா சீனியர் டேரக்டர் அப்படின்னா, சீனியர் டேரக்டர் படம்னா கொண்டாடணும், இல்லைன்னா அவன் மனச்சிதைவு என்னமோ போட்டிருந்தாரு, போட்டு மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுதான் சீனியர் டேரக்டருக்கும் மூளை வளர்ச்சிக்கு என்னையா சம்பந்தம்? படம் சரி ரைட்டு ஒன்னும் சொல்றீங்களா, அந்த மையழகன் படத்தை வந்து ரிவ்யூவர்ஸ் யாரு அது எங்க இப்போ நாங்க இங்க ஒரு 48 பேர் இருப்போமா இல்ல 40 பேர் இருப்போம், இல்ல அதிகபட்சம் இந்த அதிகபட்ச ஆட்கள் ரிவ்யூவை பார்க்கறது மிஞ்சி போனா ஒரு 15 பேர் ரிவ்யூ பார்ப்பாங்கன்னு நினைக்கிற மக்கள், அவ்வளவுதான். அந்த 15 பேர் நாங்க போட்டுக்கணும், அந்த 15 பேர் ரிவ்யூ எடுத்து பார்த்தாலே தெரியும் எல்லா 15ல எத்தனை பாசிட்டிவ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 14 இருக்கும்னு நினைக்கிறேன். 15க்கு 14 பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு, மையழகன் படத்துக்கு. அன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ பிரீமியர் ஷோ போனவங்களுக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் என்னமோ படம் பார்த்திருப்பாங்க, 60 பேரும் பாசிட்டிவ் ரிப்போர்ட். யாரு ஒருத்தர் கூட 59ல கூட சொல்ல முடியாதுல்ல, 60 பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிருப்பாங்க. சுகுமார் ப்ரோ நீங்க போனீங்களா, நீங்க என்ன சொன்னீங்க அந்த படத்துக்கு ரிவ்யூ? இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூடியூப் ரிவ்யூவர்ஸ் மட்டும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாலதான் யூடியூப் ரிவ்யூஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது சோலோ ரிவ்யூவர்ஸ், ப்ளூ சட்டை, அருண், இந்த மாதிரி ஆளுங்க. மற்ற லாங்குவேஜ்ல அந்த அளவுக்கு இல்லை, அதிகபட்சம் 3-4 தான் இருக்கும் லாங்குவேஜ். இங்க வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, டிஃபரெண்ட் ஆகும். இப்போ வந்து கிரவுண்ட் லெவல் ஆடியன்ஸ் வந்து பாக்குறது வந்து நீங்க யாரு வேணா ப்ளூ சட்டை மாறும் தான், நீங்க என்ன வேணா நீங்க சொல்லுங்க, அவர் கழிவு ஊத்துங்க, இல்ல அவர் எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறாருன்னு சொன்னாலும் சரி, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்கல இருந்து ஒரு சினிமா ரிலேட்டடா ரொம்ப ஆர்வமா இருக்க ஆட்கள், கூலி தொழிலாளர்கள் உட்பட யாரா இருந்தாலும் அவங்க பாக்குற ரிவ்யூங்கிறது ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ தான். அவங்க
ஜஸ்ட் நீங்க கூலி தொழில்கிட்ட போயிட்டு ஏதாவது இந்த ஆன்லைன்ல ஏதாவது சினிமா ரிலேட்டடா இருக்காங்க, அந்த ப்ளூ கார் இருக்காருல்ல, ப்ளூ சட்டக்காரர் மாறன், அவர் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரீச் இருக்கிறது அந்த 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 செட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர்ல இருக்க ஆட்களை சண்டை போடுறதுக்காக ஃபேன்ஸ் வியூஸ் ஏத்துறதுக்காக பார்க்குற ஆடியன்ஸ் யாருன்னா அது வந்து எட்டிஸ் பிரசாந்தோட ரிவ்யூஸ். அதுல பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம வந்து ஒரு ரிவ்யூ ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறேன்னா கார்த்திக் கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ரிவ்யூ பார்க்குற ஆட்கள் பர்ஃபெக்ட். அப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்க, அவர் பேர் என்ன, அருணா, அவர் பேர் என்ன, பிலிமி கிராஃப்ட் அருணா. பிலிமி கிராஃப்ட் அருண் வந்து முன்னாடி வந்து பிலிமி கிராஃப்ட் அருணா, அவர் வந்து அவர் ரிவ்யூவை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அப்புறமேட்டு நக்கல் ஏன்டே நான் ரிவ்யூ பார்க்கணும், என்னோட தலைவன் படத்தை கிண்டல் பண்ணியிருந்தாலும் எனக்கு மனசன் வந்து போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு கோடாங்கி மாம்ஸ் ரிவ்யூ. அடுத்தது வந்து எனக்கு வந்து படம் எப்படி இருக்கோ இல்லையோ ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கெட்ட கெட்ட வார்த்தை திட்டணும், யாரா தான் திட்டணும் அப்படின்னா அந்த பிளிப்னு ஒரு ரிவ்யூ, அது ரோஸ்ட்டுங்கிற பேர்ல வரும். அடுத்தது வந்து இன்னொரு ரிவ்யூ ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் இல்ல அவர்லாம் சுதீர்லாம் இந்த கேட்டகரி இல்ல, அவர் வந்து அவரு வேற மாதிரி கேட்டகரி. ஆனா செகண்ட் ஷோ நல்லா போகும் வியூஸ். கேரளா ஒரு இன்னும் 2 பேர் ரிவ்யூவர் இருக்காங்க. இவ்வளவுதான் இந்த யூடியூப்ல வந்து இந்த கேட்டகரி ஆடியன்ஸே கேட்டகரியை பிரிக்கிறது. இந்த ரிவ்யூ பார்க்குற ஆட்கள் அந்த ரிவ்யூ பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான், ஒரு சிலர் தவிர்த்து, அதாவது விதிவிலக்க தவிர்த்து பொதுவா செட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது மாதிரியே இங்க வந்து செட் ஆஃப் இந்த ரிவ்யூவர்ஸுக்குமே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த அதன் தமிழ்ல வந்து எப்படி ஜானரா படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஜெண்டர் பிரிக்கிறாங்களோ அது மாதிரி ரிவ்யூவர்ஸே ஜானரா இருக்கு. அப்புறம் இன்னொன்று இருக்கு 2 minutes ரிவ்யூன்னு சொல்லி, அப்புறம் அந்த அபிஷேக் ராஜா போட்டு இருப்பாரு, படப்படன்னு வாசிப்பாரு, முடிச்சிருவாரு, 2 நிமிஷம் ரிவ்யூ போட்டுருவாரு, அது ஒரு பீரியட்ல ஃபேமஸ். அப்புறமேட்டு இவரு சாரான்னு ஒருத்தர் இருப்பாரு, சாரா வந்து ஃப்ரைடே ஃபேக்ட்னு சொல்லி அவர் படம் ரிவ்யூ பண்ணுவாரு, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லுவாரு, அது வந்து சாரா சூப்பரா இருக்கும். அதை வந்து ஷார்ட் டைம்ல அதாவது இந்த நெத்தி போட்டுல ஆணி அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரிவ்யூ சொல்ற ஆளு சாரா. எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் யாரு படம் என்ன படம் ஏதோ லட்சத்துக்கு பார்க்க மாட்டாரு, நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் பீரியடு, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அவ்வளவுதான். அதனால தமிழ்லயும் வெரைட்டி அதிகம், அதனால தமிழ்ல இவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றபடி 4 பேர் ஒருத்தர் 2 பேர் ரிப்பீட்ல, அது பார்த்தீங்கன்னா சீனியர் தான் அதிகம். யார் தெலுங்குல எல்லாம் ரொம்ப சீனியர், வெகு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 45, 50, 60, 70 வயசு ஆட்கள்லாம் சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க தான் இந்த இப்போ கூட மீனாக்கு பர்த்டே விஷஸ் ஒருத்தர் போட்டிருப்பாரு, நீங்க அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். மீனா நடிச்சிருக்க 100 படங்களுக்கு மேல. மீனா படம் ஒரு 1008 ஸ்டில் இருக்கும். ஆனா அவரு இப்ப எந்த ஸ்டில் எடுத்து போட்டு ஹாப்பி பர்த்டே மீனான்னு போட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் தான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தெலுங்குலயே. இல்ல எங்க அண்ணனோட கிளாஸ்மேட்ஸ் இல்ல இந்த இந்தியன் 2 பாட்டு பாடுவாங்களே அவர் தானே பிரகாஷ் ப்ரோ, தாத்தா வராரு பாட்டு அவர் தானே. மாவீரன் என்னமோ சொன்னாரு, மாவீரன் வேற சொல்ல மாட்டாரு, யாரு என்னமோ சொன்னாரு, கோபால் சொன்னாரு, கோபால் ப்ரோ. இல்ல எங்க அண்ணனோட கிளாஸ்மேட்ஸ் ப்ரோ. ரைட் ரைட் புரிஞ்சிச்சு டன். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஒரு பக்கம், நான் இன்னொரு பக்கம் நீங்க கவனிக்கிற போல வியூஸ்ல இப்ப பயங்கரமா எம்டி ஹேண்ட்னு ஒரு சேனல் இருக்கு, பயங்கர வியூஸ் வரும், ரிலீஸ் அன்னைக்கு ரிவ்யூ வந்துடும். அப்புறம் மிஸ்டர் பயங்கரமான வியூஸ் வரும். பசங்க இவங்க இப்ப எல்லாருமே இப்போ 20, 25 வயசு ஆகுது நான் சொல்றவங்க. பசங்க மைண்ட் செட்டை கரெக்டா அந்த இவன் வந்து நம்ம வயசு ஆள்றான், இவன் சொன்னா அப்படி அந்த அது என்ன சொல்றது டேஸ்ட் ஒத்து போகும். அதனால இப்ப புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல போல, வியூஸ் எல்லாம் எக்கச்சக்கமா போகும், அவங்களுக்கு ரிலீஸ் அன்னைக்கே ரிவ்யூ வரும். இது மாயம் ஸ்டுடியோஸும் ஓரளவுக்கு ஜென்யூனா இருக்கு. ஆமா இவங்க இருக்காங்களா அந்த சினிமா விகடன் 2 பேர் ஒரே மாதிரி கிளாஸ் போட்டிருப்பாங்களா, அவங்களே சினிமா விகடனுக்கும் போடுவாங்க, பிடி பிரைம்னு ஒரு சேனல் அதுலயும் போடுவாங்க. 2 பேருமே மாத்தி. அப்புறம் இன்னொருத்தர் நிறைய எல்லாமே 100K குறையாது எந்த சேனலுமே ரிலீஸ் அன்னைக்கு. ரியாக்ஷன் வீடியோஸ்ல உங்களுக்கு யாரு ப்ரோ பிடிக்கும்? யாரு ப்ரோ? ஆர்ஜே விஷால். அப்படிதாங்க ஓஜி. பிரகாஷ் ப்ரோ அவரோட இட்லி கடை ரியாக்ஷன் மட்டும் பாருங்க பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோவோட ஏற்கனவே நல்ல பேரு. அதே மாதிரி ஓஜஸ் கம்பீரான்னு சொல்லும் போது ஒரு ரியாக்ஷனை பாருங்க.
ஆமா. ஆனா கமல் இட்லி கடை கமெண்ட் பாத்தீங்களா? எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சவுண்ட் கம்மியா தான் இருக்குன்னு நினைச்சேன். பார்த்தா எல்லாரும் ஏங்க, பாவீங்களா. அது எப்படி நீங்க ஆமா, சொன்னீங்க? நீங்க அங்க போட்டீங்க, அத நீங்க அங்க சொன்னது பரவாயில்ல, இங்க வந்து சொல்லிட்டீங்களே. கமலே போய் என்ன பறக்கிட்டாரு. என்ன சவுண்ட் ப்ரோ அது? ஷாலினி பாண்டே தனுஷுக்கு முத்தம் கொடுப்பாங்களே ட்ரெய்லர்ல. இவரே கொடுத்தாரு. அப்ப இவரு வாழ்க்கை அப்படின்ட்டாரு. விஷால் ப்ரோ புரியுதா? புரியுதா விஷால் ப்ரோ? கரெக்ட். என்னதுங்கய்யா? சொல்லி வாய முடியல, கமல் உடனே சொல்லிட்டாரு பாருங்க. கமல்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். அவர் ஒரு தத்துவ ஞானி. அவரு ஆமா. அவருக்கு ஆனா அவரை பத்தி நேர்ல பேசினா பார்ப்போம் மட்டும் அப்ப வட்டாமை விட்டுருன்னு ஓடிடுவாரு. மத்தவங்களோட ப்ரோ, எல்லாத்தையும் என்னை பத்தி பேசுவாரு. என்ன ப்ரோ பேசாம இருக்கீங்க நீங்களாம்? எங்க நேத்து காலையில கூட பல்தான் என்ன சொன்னீங்க? எங்க விடுங்க, எங்க விடுங்க. ப்ரோ கமல் தான் கரெக்டான 2K. சில முதியவர்கள் எல்லாம் 2K ஏமாத்திட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. பரணி ப்ரோ இருக்காரா? ரொம்ப நேரமா பேசவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க அத்தான் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு டைமும் எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காருல்ல. அதான் ப்ரோ, கமல் தான் உண்மையான 2K. சில முதியவர்கள் எல்லாம் செஞ்சு அதுன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏங்க கோபால் ப்ரோ, கமலே 2K கிடையாது. உனக்கு 28 வயசு ஆச்சு. அப்படியா? யாருங்க சொன்னா? பல்தான் இதா உருட்டுறது டமால்னு. கமல் ஒரு ஜென் ஆல்பா ஒருவேளை. ப்ரோ எனக்கு 24 வயசு தான் ப்ரோ. ஏங்க குழந்தைய டெய்லி டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துருக்கான். எனக்கு புரியல, நீங்க ஒன்னும் நம்பிட்டு இருக்கீங்க. நாங்களா பல்தான்? நாங்க நீங்க என்ன இல்ல ப்ரோ, நீ மட்டும் தான். எனக்கு ஏதாவது போஸ்டர் கோபால் கிருஷ்ணன் எல்லாமே கொடுத்துட்டு விட்டுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஒரு டூல ஒரு டைலாக் என்ன சொல்றீங்க? அழுதுருந்தாங்க, குழந்தை மாதிரி அழுதுருக்காரு. கமல் வாய்ஸ் பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கா, அதனால ப்ரோ எனக்கு 20. அவர் சொல்றாருன்னு அதை வேற நீங்க நம்புறீங்க பாருங்க. பல்தான் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு இங்க ஆள் இருக்கீங்க. ஒரே ஒரு கேர ப்ரோ, அவரு பகச்சிக்க முடியுமா? சுமார் ப்ரோ வீடியோ பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? எப்படி இருக்கா? எந்த தியேட்டர் ப்ரோ? வடிவேலு காமெடியில தலையை மாத்தி விட்டு போவாங்கல்ல, அது மாதிரி நான் வந்த உடனே என் தலையை தச்சுட்டு அவர் ஓடி போயிட்டாரு. சும்மா இப்போ வந்துட்டு கேக்குதா அப்படின்னு கேட்காத மாதிரியே வராரு பாருங்க. பிரகாஷ் ப்ரோ நீ தியேட்டர்ல இருக்காரு ப்ரோ. யாருன்னு தெரியுச்சு. டிஎம் மட்டும் உங்களுக்கு கரெக்டா சொல்றீங்களா? புரியல சொன்னா இல்லைங்க, ஒரு பெரிய டைரக்டர் இந்த ஒரு ரிவ்யூ கேட்டு ரிசல்ட் கூலி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டு. சரி வேற டிஎம் கரெக்டாக்கான்னு பாத்துக்கலாம். டிஎம் சும்மா ப்ரோ தியேட்டருக்கு போயிட்டீங்களா? பிரகாஷ் ப்ரோ அதனாலதான் அவரு கேக்குதா தியேட்டர்ல இருக்கீங்களா? அவரு கேக்குதான்னு சொன்னதே அதுதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ டிஎம் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டேன். அதை விட்டு சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? தியேட்டருக்கு போயிருக்கீங்களா? சுகுமார் நாங்க தியேட்டர்ல தானே இருக்காரு, போறாரு ஷோ. எத்தனை மணிக்கு ஷோ போடுறாங்க? 10 மணிக்கு நைட் 10 மணி. சென்னையிலே போடுறாங்களா? செம்ம. சென்னை மதுரையிலயும் போடுறாங்க. ஓப்பனிங்ல நான் இல்லங்க பிரகாஷ் அண்ணா உங்ககிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன். இன்னைக்கு நைட் 10 போடுறாங்க. 2 இடத்துலயும் போடுறாங்க. பட் நான் தான் போக முடியல, ஏன்னா போயிட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு வரணும் வீட்டுக்கு. அதனால நம்ம ஊர்ல போட்டு போயிட்டு வரலாமே. நம்ம ஊர்ல போடல, செக் பண்ணி பாக்க பீச்ல போடுறாங்க. அதான் ப்ரோ நான் கேட்டேன் உங்ககிட்ட வந்தோனே பிரீமியர் போடுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்க ஊர்ல போடுவாங்களே. நான் காலையில பார்த்து இல்லங்க, காலையில எப்பவுமே தெலுங்கு சினிமா தெலுங்கு படம் இங்க நல்லா சூப்பரா ஓடுமே. போடலையே 25 திருப்பூர்லயே போடலங்க. இல்ல போடல. திருப்பூர் ஈரோட்ல போட்டிருக்காங்க. சாரி ஏங்க உங்க வயசுக்கு நீங்க அப்படி சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஈரோட்ல போன நான் என்ன பண்றது? கேக்குதா பாபுலிக்கே பாபு அந்த மாதிரி தான் சொல்ல வந்தாரு. அஜித் சாரி பாபு இருப்பா. பாபுலிக்கே பாபு கல்யாண் பாபுன்னு சொல்லிட்டு போறேன். ஏங்க டைமண்ட் பாபு அவர் பிஆர் அவரும் கலைமாமணி அவரு ஒரு வாழ்த்துக்கள். ஜெய் பாலையான் கத்துங்க அண்ணா. சும்மா அதான் தியேட்டர்ல போட்டு ஜெய் பாலையான் மட்டும் கத்துங்க, பயங்கரமா இருக்கும். எல்லாரும் அங்க சரியான வைப்ல இருக்கான். அவ்வளவுதான், எல்லாரும் ஓஜி வைப்ல இருந்து ஜெய் பாலையான்னு கடவுளை தரிசனம் பண்ண போயிடுவாங்க. சுகுமார் ப்ரோ அந்த ஓஜஸ் கம்பீரா கன் எடுத்துட்டு போங்க. எல்லாரும் பேசுறாங்க. இல்ல என் தலைவன் இல்ல தமன் ஒரு ட்வீட் போட்டிருக்கான் ஓஜ் பீராக்கு. இப்ப அதுக்கப்புறம் அகண்டாவோட துண்டு எடுத்து கழுத்துல போட்டுட்டான். உனக்கு தலைவன் ருத்ர தாண்டவம் தான் அடுத்த படத்துக்கு.
ஆக்சுவலா எல்லாரும் இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு வந்து ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் மேபி நான் வந்துட்டு ஷோ ரன் ஆச்சுன்னா பார்க்கலான்னு இருக்கேன். படம் பேரு குஷி. இல்லைங்க, குஷி இல்ல ப்ரோ, குஷி இல்ல. விஷால் ப்ரோ, பல்ட்டியா ப்ரோ குஷிக்கு தேட்டர் அது நாளானிக்கு. விஷால் ப்ரோ படம் பேர் சொல்லவா? சொல்லுங்க ஐயா. புல்லுக்கட்டு முத்தம்மாவா? அந்த 7 நாட்கள். கடவுளே கடவுளே. உண்மையிலே விஷால் ப்ரோ அந்த அது பழைய படம்ல ப்ரோ, அது பழைய படம். அந்த டைட்டில்ல வேற படம் வரக்கூடாது. டைட்டில்ல வேற படம் வருது. அதோட இன்னைக்கு ஒரு லிரிக் வீடியோ வேற ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த படத்துக்கு, ஒரு பாட்டு. கமல் ப்ரோ இப்பதான் மதராசி தான் பழைய படம், புதுசா ஒண்ணு வரலையா? அப்படி சொல்லல ப்ரோ. இன்னைக்கு இப்பதான் மதராசி இன்னைக்கு ரீவாச் போட்டேன். செகண்ட் ஹாஃப்ல ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க மாவீரன். அந்த இவர் இருக்காருல்ல, வில்லன் சைடு ஒருத்தர், இவரு உங்க கட்டவர் லாசிங்க, உங்க கட்டவர் லாசிங்கிட்டே உட்காந்துருப்பார்ல, அவரு அசைற வரைக்கும். ஆமா, ஆனா அவரு வந்து சிராக்கு தகவல் சொல்லவே மாட்டாரு, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அத எஸ்கேவே வந்து ஆள் உயிரோட தான் இருக்கான்னு சொல்ற வரைக்கும் விட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு நடுவுல சிராக்கு போன் பண்ணி நிறைய தகவல் சொல்லுவாரு, இந்த தகவலை தவிர. கரெக்டா ஞாபகம் இல்லை, பட் ஓகே. எனக்கு அந்த கால் கட்டவரல் சீன் ஞாபகம் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி அசைஞ்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்ல ப்ரோ, முக்கியமான மேட்டரே மாவீரன் அவர் சொல்லியிருப்பாங்கல்ல. மாவீரன் ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்கல்ல, அவரோட இன்ஃபார்மர் கிட்ட இருந்து போன் எதுவுமே வரல. இப்போ இவங்க சைட்ல எல்லாருமே போனை டேப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. விக்ராந்த் ஏதோ வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லி எல்லாரோட போனும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதான் ரீசன். இல்ல ப்ரோ, இவரு வேற வேற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பாரு, ஆனா அதை மட்டும் சொல்ல மாட்டாரு, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாரு. இல்ல ப்ரோ, சிராக் வந்து உயிரோட இருக்கான், சிராக் அட்மிட் ஆயிருக்கான்ற அந்த டைம்லயே பாத்தீங்க அப்படின்னா யாருமே அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போகாதனாலதான் அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிடுவான். யாரு அவர் பேர் என்ன, சபீர் கடுப்பாயிட்டு தான் எங்கிருந்தோ வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க மறுபடியும் பாருங்க, அவன் நிறைய வாட்டி கால் பேசி சிராக்டே ஸ்ட்ரைட்டா பேசுவான். அந்த சீனை பார்த்துட்டு தான் நான் சொல்றேனே. நான் அனுப்பிச்சே கரெக்டுங்களா? என்ன ப்ரோ? இல்ல மாவீரன் ப்ரோ, அவர் பிஜு மேனன் வந்து போன்லாம் வாங்கி வச்சிருவாரு. அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட இருந்தா அவன் போன் எடுப்பான். அதுதான் டாக்டர் கிட்ட இருந்து போன் எடுத்து தான் போகணும். பட் ஆனா பிஜு மேனன் வந்து என்னன்னா எல்லாரோட போனையும் வாங்கி வைக்கிறது தான் விக்ராந்த் செக் பண்ணிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தவங்களோட போனை வச்சுதான் செக் பண்ணுவான். நான் உங்களுக்கு உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாக்டரோட போன் எடுத்து போன் பண்ணி சொல்லுவேன். என்ன ப்ரோ அப்படி மலை கூட்டமா இருக்காங்க எல்லாரும், என்ன பண்ண போறாங்க? 12 மணிக்கு ரிவ்யூ. இவன் எந்த தியேட்டர்? தாம்பரம் வித்யானா. அங்கேயே அப்படியா? இங்க வெற்றியில பொழக்குறாங்கப்பா. என்ன வேற ஒருத்தன் சுத்தி ஆடுன்றான். என்ன பண்றது? இல்ல இப்பதானே வெற்றி கிராஸ் பண்ணேன் பார்த்தேன் நான். ஆட வேண்டியதானே, ஆட்டத்தை போடும் மாமேன்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் உருவாக்க வேண்டியதானே. ஓ, ஆடுனா பரவாயில்ல ப்ரோ, ஆடுனே இருக்கும்போது தள்ளி விட்டு போயிடுறானுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இது சுகுமார ஒருத்தர் வந்து ஆடு அண்ணையா ஆடு அண்ணையா அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, ஆடுனான்னு ஆசையா ஆடினா அவனுங்க வேற ஆளை பார்த்தோன்னே என்ன தள்ளி விட்டு அப்படியே போயிடுறானுங்க ப்ரோ. கூட்டமா என்ன பண்றானுன்னே தெரியல, என்னென்னமோ பேசுறானுங்க. எனக்கோ பா இது வேற மாதிரி. வெற்றியா என்னன்னா லேட்டா பார்த்து வெற்றி புக் பண்ணிருந்தேன்னா நான் 2 பேரும் ஒண்ணா பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு வருஷம் ஆக போகுது. கரெக்ட் ஞாபகம் இருக்கு. ஒன்னும் டிக்கெட்டே ஓபன் ஆகல சுதன் வெற்றியில. ஆமா, நான் அதனால தான் நான் வித்யா புக் ஷோவே ஃபுல்லா வாங்கிட்டாங்க, ஷோவே ஃபுல்லா ஃபேன்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால இங்க ஒரு ஓப்பனிங்குமே இல்ல. ஜஸ்ட் வந்து
எனக்கு தெரிஞ்சு தெரியல. அது வேற மாதிரி இப்ப கீழே எப்போ படம் போட போறாங்க 10 மணிக்கான எல்லாம் ஒன்றும் ஒருத்தர் கூட வரல. நாங்க மட்டும் தான் 2 பேர் உள்ள வந்து உட்காந்துருக்கோம். தலையா வந்திருக்காப்லையா? ஆமா ஆமா, சேர்ந்து தான் பார்க்க போறோம். சப்டைட்லயே இல்லாம என்ன ஃப்ளோல போக போகுதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, வசனமாடா முக்கியம். தெலுங்கு படத்துக்கு சப்டைட்லாம் தேவை இல்லைங்க. அதுவும் நீங்க நடிக்கிறீங்க பாருங்க, எனக்கு நீங்க நடிக்காதான் பெரும் நடிப்பா இருக்கு ப்ரோ. அது ஃபாஸ்டா பேசினா வந்து அது யாருக்கா இருந்தாலுமே கஷ்டம் ப்ரோ. தெலுங்குல நல்லா வேணாம், தெலுங்குல தெளிவா புரியும், அவ்வளவுதான். குமார் அண்ணா, உங்களுக்காக தெலுங்கு தெரியும். அப்பப்ப எனக்கு ஒண்ணுமே தெலுங்குல தெரியாது. நான் போய் உட்கார போறேன். என்ன முடிய போறேன் தெரியல. சரி, பாலையாவுக்கு ஜெய் பாலையா இருக்கிற மாதிரி பவன் கல்யாணுக்கு என்ன பேரு? பாபுலிக்கே பாபு, பாபு கல்யாண் பாபு, பாபு கல்யாண் பவர் ஸ்டார்ங்கிறது பட்டங்க. இது வந்து ஜெய் பாலை பவர் ஸ்டாருக்கு பாபுலிக்கே பாபு, கல்யாண் பாபு. ஜெய் பாபு, கல்யாண் பாபு. காலையில மாவீரன் சொன்னாரு, இந்த புதுப்பேட்டையில எல்லாரும் கிரௌட்ல போறப்ப தனுஷ் கத்திட்டே ஓடுற மாதிரி, அந்த மாதிரி போக வேண்டியதுதான். ஜெய் பாபு அவருக்குல ப்ரோ, மகேஷ் பாபுக்குள்ள சொல்லுவாங்க ஜெய் பாபு, ஜெய் பாபுன்னு. அது ஜெய் பாலையா ஜெய் பாலையா? அது வந்து பாலையாக்கு தான் ஜெய் பாலையா ஜெய் பாலையா. கல்யாண் பாபு, இவர் கல்யாண் பாபு. அவர் பாருங்க, வேல்பாரி பதில் சொல்ல மாட்டேங்கிறார், நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நேற்று நீங்க அவர் இல்ல பரணி, நாளைக்கு வந்து வேல்பாரி தொடங்கி 1 வருஷம் ஆகுது பரணி, 1 year ஆஃப் வேல்பாரி. அதனால வேல்பாரி கிளிம்ஸ் கேட்டிருந்தாரு. ஏதாவது நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்க வீடியோல ஏதாவது 1 நிமிஷம் கிளிம்ஸ் மாதிரி எது பெஸ்ட் பார்ட்டோ அந்த பெஸ்ட் பார்ட்டோ நாளைக்கு வந்து 1 year ஆஃப் வேல்பாரி ஸ்பெஷலா அதை விடலாமே, அந்த டிராயிங் ஒர்க்ஸோட போட்டு நல்லா ஒரு ஹெவி ஒர்க்ஸா போட்டு எது பெஸ்ட்டோ அதை ரிலீஸ் பண்ணலாமேன்னு கேட்டிருந்தாரு. நான் உங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ண மறந்துட்டேன், நீங்க நல்ல அவரே கேட்டாரு. நாளைக்கு ரெடி பண்ணி தரீங்களா, ரிலீஸ் பண்ணலாமா? இதெல்லாம் என்னால முடியாது. பிரகாஷ்னா நாளைக்கு பிரகாஷ் ப்ரோ சரி, நீங்க முடிங்க. இல்ல ஓகேண்ணா, நான் ட்ரை பண்றேண்ணா, மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். கீழே ஸ்கிரீன்ஷாட் ஒருத்தர் போட்டிருக்காரு. நேற்று ஒருத்தர் வந்து அதுல கார்த்திக் டிபின்னு, அவரு மெய்யழகனுக்கு என்ன ப்ரோ அவ்வளவு ஒன்றுமா தூக்கி வச்சிருக்காரு பிஃபோர் ரிலீஸ். ப்ரோ எனக்கு அவரு நேற்று சொன்னதே நம்பிக்கை இல்லை ப்ரோ. அயன் வந்து அந்த கலெக்ஷன்லாம் அவரு அதனாலதான் பெருசா இது பண்ணல. அவரு என்ன ப்ரோ ட்ராக்கரா? அவர் ஒரு ஃபேன் பாய் மாதிரி பரணியனோட மோசமா இது பண்ணிருக்காரு அவரு. அது கேட்க நீங்க பரணி ப்ரோ கூட்டிட்டு இருக்கீங்க. இல்ல புரியலையே. இல்ல கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, எனக்கு புரியவே இல்ல. என்னை கம்பேர் மட்டும் பண்ணாதீங்க ப்ரோ. வேற என்ன வேணா நீங்க தனியா நீ திட்ட கூட செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கம்பேரிசன் எதுக்கு வருதுன்னா, மதராசிக்கு ஃபயரா விட்டுட்டு இன்னைக்கு டீசர் கூட பார்க்காம போறீங்க பாத்தீங்களா, அதுலதான் வருது. இல்ல நான் அதுக்கு ரீசன் இதே ஸ்பேஸ்லயே சொல்லிட்டேன் கோபால் ப்ரோ. ஒரு புதுமையான அனுபவமா இருக்கணுமே. இல்ல மதராசிக்கு ட்ரை பண்ணிருக்க வேண்டியதானே, எதையுமே பார்க்க போனா பயங்கரமா இருக்குல்ல ப்ரோ. இல்ல அந்த மாதிரி நான் வந்துட்டு கண்ணும் கொள்ளையடித்தாலும் அந்த படம் வந்துட்டு எதுவுமே பார்க்காம தான். இருங்க உங்களுக்கு என்ன இப்ப அடுத்த பராசக்திக்கு நான் பார்க்காம போனா ஓகேவா? மணி ப்ரோ, நீங்க கண்ணும் கொள்ளையடித்தால் ட்ரைலர் பார்த்துட்டு போயிருந்தாலும் சர்ப்ரைஸ் தான் ஆயிருப்பீங்க. ஏன்னா அது மிஸ்லீடிங் ட்ரைலர். அப்படியா? எனக்கு தெரியாது, நான் சுத்தமா பார்க்கல. எனக்கு அந்த கோபால் ப்ரோ அது ஸ்ட்ராட்டஜி கோபால் ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? ட்ரெய்லர் பார்க்க அங்க குடும்ப கதையா இருந்துச்சு, ஏங்க போஸ்டர் எல்லாம் சண்டை படமே காமிச்சீங்க, அங்க போனா குடும்ப கதையா இருக்கு அப்படின்னு. என்னங்க சென்டிமெண்டா தாக்குறாங்க அப்படின்னு. பாக்ஸிங் எல்லாம் எதிர்பார்த்தங்க, பத்ரி படம் மாதிரி பாக்ஸிங் எல்லாம் எதிர்பார்த்தங்க. ஒண்ணுமே இல்லைங்க, அங்க ஒண்ணுமே இல்ல. கரெக்ட் இதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவரு சைடுல இருந்து 3.5 வந்துரும் ப்ரோ. இல்ல ப்ரோ, மதராசிக்கு இல்ல 3 தான் கொடுப்பாரு. செம்மையா இருந்தங்காட்டி ட்வீட்டை பார்க்கணும் அன்னைக்கு. அதுக்குதான் கீழே போய் ஓவரா ஆடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, இப்ப இந்த படத்துக்கு நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு போகணும்னு சொல்றீங்களா, இல்ல அடுத்து வர எஸ்கே நான் படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்காம போகணும்னு சொல்றீங்களா? ப்ரோ இதெல்லாம் நான் சொன்னா செஞ்சா பரவாயில்ல ப்ரோ. இல்ல நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்துட்டு நான் இந்த டீசர் பார்க்கலன்னு ட்ரெய்லர் பார்க்கலன்னு இவங்கெல்லாம் எனக்கு வந்து இது வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் ப்ரோ அது இது நாங்க அதையே நான் நம்பினேன். ஓகேவா? அவ்வளோ இது நானு நீங்களும் தான் வயசு மாத்தி சொல்லிட்டு நீங்க நாங்க நம்மளே எத்தனாடா அதே என்னது? நான் வயசு மாத்தி சொல்ல, நான் உண்மையதான் சொன்னேன். சாரி, உருவத்தையே மறைச்சிட்டு இருந்தீங்க தன்னாடா.
உருவத்தை மறைச்சிருந்தேனா? எனக்கு புரியலையே. டிபியா வச்சிருக்கேனே. ஏங்க அது ஒரு 20 வருஷமா அதே தான் வச்சு விட்டுட்டு இருந்தீங்க. இப்ப பிரகாஷ் 20 பண்ண கல்யாண வருஷமா? போட்டோ போட்டு தானே உங்களுக்கு ஆமாமா. இல்ல அந்த போட்டோ அப்ப வச்சிருந்தது தான் ஓகே. ஆனா 20 வருஷம் அவ்வளோலாம் இல்லப்பா. நான் ட்விட்டர் ஆரம்பிச்சது 2015ல தான் நினைக்கிறேன். அது முன்னாடி இருக்கும். பட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். ஆனா ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணவே இல்லை. 2015ல தான் சம்திங் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். மதராசி என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ப்ரோ உங்களுக்கு? மதராசி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் கேட்ட இப்ப இருந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்க? மதராசி எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னீங்களா, அது கேக்குறேன். எந்த படத்துக்கு இப்ப எக்ஸ்பெக்டேஷன் கேக்குறீங்க? சரி, அது என்னது பராசக்தி. பராசக்திக்கா? ஆமா பராசக்தி கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே. அந்த படத்து இட்லி மேல கடை எனக்கு ப்ரோ? நம்பிக்கை இருக்கு. இட்லி கடை இட்லி மேலேயும் கடை? நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்கா? இருக்கு ப்ரோ, நாளைக்கு வரேன். ஒரே நாள் எல்லாம் கேட்கறது இல்ல. இல்ல முடிச்சிருங்க. நான் நிம்மதியா தூங்குவேன். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், எனக்கு கியூரியஸா இருக்கும். நாளைக்கு வந்து என்ன கேட்க போறாரு நீங்க மனுஷன். சொன்னதுக்காகவே நிம்மதியா தூங்க கூடாது ப்ரோ. நாளைக்கு வரேன். ஏங்க என் மேல வன்மம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனா இவ்வளவு வன்மம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுக்கு பேர் அன்புங்க. இதுக்கு பேர் அன்புன்னு சொன்னா அன்பு கூட நம்பாதுங்க. சொல்லிருங்க ஏதாவது கேட்கணும்னா. இதெல்லாம் பண்றேன் ப்ரோ, இதெல்லாம் பர்சனல் எடுத்துக்க கூடாது. சரி நான் பர்சனலா எடுத்துக்கவே மாட்டேன். நீங்க பேசுறது பரணி ப்ரோ, வேலைக்காரன் படத்துல எஸ்கே கேரக்டர் நேம் கூட அன்புதான் ப்ரோ. அப்படியா? நைஸ். சாரி, பிரின்ஸ்ல. அறிவுங்க அன்பு இல்லங்க. பாருங்க அவரும் சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ வேற சொல்றாரு. இதுல வேற இவருக்கு பிரின்ஸ் பரணின்னு பேர் வேற வச்சீங்க. இல்ல பிரகாஷ், நான் எனக்கு எதுவுமே பெருசா ஞாபகம் இருக்காது. சரி அவர் சொல்றாரு அப்ப கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு நான் மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இல்ல சீரியஸா. சரி அதை விட அதான் பிரின்ஸ் வச்சிருக்கீங்களா அந்த பேரு? குஞ்சித பாதம் எந்த படத்துல வச்சது ப்ரோ? எதிர்நீச்சல். இது மட்டும் நீங்க இப்படி கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க அப்படிங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெமோல என்னது பரணி ப்ரோ? ரெமோல இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஓகே சொல்றது உண்மைதான் அப்படின்னு நம்பிடுவேன். ரெமோல எஸ்கே தான். எல்லாத்துலயும் எஸ்கே தான். எஸ்கே படத்துல அநியாயம் பண்றாருங்க. ஒரு சீன்ல ஃபுல் ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. அந்த பேருக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கும் ஒரு சீன்ல. ரெஜினா மோத்வானி. இல்ல எஸ்கே தான். எஸ்கேக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கும் ஒரு சீன்ல காட்டியிருப்பாரு. அப்படியா? ஆமா. எது நாகார்ஜுனாவா? சரி சொல்லுங்க மாவீரன். ஒரே ஒரு டவுட். சிவகுமார். என்ன மோன உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? சுகன் கிரிஷ் நல்லா இருக்கே. சரி சுகன் கிருஷ்ண அந்த ஃபுல் பேர் சொல்லும் போதே எனக்கு சுகன் நேத் சொன்னதே ஞாபகம் வருது. சொல்லுங்க எந்த மோன உட்கார்ந்தா என்ன ஒரு அர்த்தம் தெலுங்குல? எந்த மோனம் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் தெலுங்குல? மலையாளம் மாதிரி பேசுறீங்க சுகன் ப்ரோ. கத்துக்கிட்டே ப்ரோ, ஒண்ணுமே புரியல. கேக்குதா? இல்லங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க பேசுறத கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ஜாய் பண்ணணும். அனுபவம் இல்ல பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாங்கிற மாதிரி. அது வேணாம். அவங்க பக்கத்துல இருக்கிற கேளுங்க, அவங்களே கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சிருவாங்க. அவங்களுக்கும் தமிழ் தெரியும் சுகன் ப்ரோ. தைரியமா பேசுங்க. தமிழ்நாட்டுல தான் சென்னையில இருக்க தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். அவங்க ஜாலியா நீங்க தான் என்ன இதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம், இதுக்கு என்ன கொண்டாடுறீங்க, அப்ப எல்லாத்தையும் கேளுங்க. எனக்கு தெலுங்கு தெரியும். அது எனக்கு தெரியும். சொல்லுங்க. இல்ல சுகன் ப்ரோ, நான் சொல்றேன். இது வந்துட்டு ஒரு வைப். அந்த வைபை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒரு கான்சர்ட் போனதா கரெக்ட். பரணி சொல்ற சிம்பிளா பரணி சொல்றத சொல்லணும்னா வசனமான முக்கியம், படத்தை பாடுறா அவ்வளவுதான். சரி, ரெண்டு பேரும் ஒரே தியேட்டர்ல தான் இருக்கீங்களா? இல்ல எல்லாருக்கும் ஓகே பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கிறேன். ஓகே சுகுமார் ப்ரோ, சுகன் ப்ரோ படத்தை என்ஜாய் பண்ணுங்க. படம் ஆகா ஓஹோ ஐயோ அம்மான்னு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜை போட்டு வைங்க வாட்ஸ்அப்ல. ஏன்னா காலைல 9 மணிக்கு ஷோ போறேன். கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்டோட போவேன். இல்ல பாசிட்டிவ் வைப்போட போவேன். படம் நல்லா இல்லைன்னா ஜஸ்ட் நல்லா இல்ல டீடைல் ரிவ்யூல வேணாம். ஆமா, அந்த மைண்ட் செட்டோட போய்க்கிறேன். அவ்வளவுதான். நீங்க முதல்ல சொன்ன ஆப்ஷன்லயே இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா ஆகாவோ, நல்லா இல்லைன்னா ஐயோ அம்மா. சரி ரைட் ஓகே, எப்படியோ போடுங்க. 4 நாள்ல 2 வார்த்தை எப்படியோ நல்ல வார்த்தை அப்படியே போட்டு விடுங்க. காலைல அந்த வைப்போட படத்துக்கு போயிட்டு 9 மணிக்கு ஷோ பார்த்துட்டு நம்ம 12 மணிக்கு ரிவ்யூவோட வரலாம்.
ஓகே ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ முடிச்சிடலாமா? இந்த ஷோ ஆரம்பிக்க போறாங்க. ஓகே ஓகே பை அதனால பை சொல்றேன், முடிச்சிடலாம். பாய் 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 பிரகாஷ் ப்ரோ பாய். ஒரே நிமிஷம், டிஎம் பாத்தீங்களா கரெக்டா? அது பிரகாஷ் ப்ரோ கேக்குங்களா? இல்ல டிஎம் அவர் பார்க்க போயிட்டாரு போல. போயிருப்பாரு. இல்ல இல்ல டி இல்ல காரம். சரி மெசேஜ் பண்ணுவார் ப்ரோ கோபாலகிருஷ்ணன் ப்ரோ. ஓகே இல்லன்னா ப்ரோ, நான் கேக்குறேன் இன்னும் அவர்கிட்ட. பாக்கலையா? இல்ல இல்ல நான் சரிங்க. சொல்றேன், தனியா போய் சொல்றேன். ஓகே ஓகே பை ப்ரோ. பை. சுகுமார் நான் முடிச்சிடலாம்ண்ணா. அண்ணா பாய்ண்ணா, குட் நைட். பை அண்ணா பை பை, பாய்ண்ணா. குட் நைட். தேங்க்ஸ். டேப்லெட் போடுங்க ப்ரோ மறக்காம. ஐயோ தேங்க்ஸ் ப்ரோ, ஞாபகப்படுத்துங்க.